அழகான பாடம். அதனால அழகுன்னு சொல்கிறது தான் சரியான பெயர். சரி 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 சரி. வகுப்பை முறைப்படி நாம் தொடங்குவோம். சீதாலக்ஷ்மி. சீதையும் லக்ஷ்மியும் ஒருமே. தவமணி உலகம்மாள் ஈஸ்வரன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடி தாமரைகளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 படிநிலைகளில் ஞான நூல்களை சிந்திப்பது என்பது, நாம் ஆல்ரெடி பெருமானுக்கு மிக அருகில் இருக்கின்றோம், அவனுடைய உள் வட்டத்திற்கு வந்துவிட்டோம் என்று அர்த்தம். நாம் முந்தைய பிறவிகளில் செய்த சரியையாலும், முந்தைய பிறவிகளில் செய்த கிரியையாலும், முந்தைய பிறவிகளில் செய்த யோக பயிற்சிகளாலும், யோக வினைகளாலும், இந்த பிறவியிலும் நாம் இதுவரை செய்தது, இதனுடைய விளைவு, இதுதான் நமக்கு இப்போ கனியாக வந்திருக்கிறது. நாம் அரும்பாக இருந்து மலராகி காயாகி கனியாகி கொண்டிருக்கின்றோம். கனிக்கு பேர் பழம் இல்லையா? ஞானத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஞானப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ஞானப்பழம் அப்படிம்பாங்க. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, சிவஞான பழம் நீயப்பா. என்ன பழம்னு தெரியல. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, ஏன் ஞான காய் நீயப்பா, ஞான மலர் நீயப்பா, ஞான அரும்பு நீயப்பான்லாம் அவ்வையார் பாடல. ஞான பழம் நீயப்பா. தாய்மானவர் சொன்னது மாதிரி அரும்பு மலர் காய் கனி. அதனால ஞானம் என்பது ஞான பழத்துக்கு ஒற்றுமை. ஆக அப்படிப்பட்ட இந்த ஞான நூல்களை பற்றி தெரிந்து கொள்வதே நமக்கு முத்தியை தந்துவிடும். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அதை படிப்பது 100% கேரண்டி. மற்றவர்களை அதை படிப்பிப்பது, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறது, அந்த புக்கு ஸ்பான்சர் பண்ணுறது, அந்த புக்கில் உள்ளதை இது போல் வகுப்புகள் எடுக்கிறது, மற்றவர்களை படிக்க வைப்பதில் 200% கேரண்டி. இது நம்ம படிக்க வைக்கல, நம்ம சும்மா மாணவராக போய் கேட்குறோம், என்ன சொல்கிறாரு ஐயான்னு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு 300% கேரண்டி. அதுக்கு மற்றவங்களையும் கேட்க வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 400% கேரண்டி. அப்புறம் ஐயா ஏதோ சொன்னாங்களே ஞானப்பழம்னு சொன்னாங்க, ஏன் ஞான அரும்புன்னு சொல்லலை, ஞானப்பழம்னு சொன்னாங்க. அப்போது சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படி தான் சொல்லணுமோ? ஞானம் யோகம் சரியை கிரியை அப்படி சொல்லக்கூடாதோ அப்படிங்கிற அளவுக்கு அதை பற்றி ஓரளவு சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் 500% கேரண்டி, 5 மடங்கு கேரண்டி. நான் சொல்லலை, அருளந்தி சிவாச்சாரியார் சொல்லியிருக்கார். இதுதான் எழில் ஞான பூசை. சிவாச்சாரியார்கள்லாம் ஏதோ ஹோமம் வளர்க்குறேன் அதெல்லாம் பண்ணுவாங்களே, இதுதான் ஆக்சுவல் ஹோமம். இந்த ஹோமத்துக்கு எல்லாம் குச்சி, அருகம்புல், தர்ப்பப்புல் எல்லாமே இதில் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஞான வேள்வியை நடத்துவதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. வா வா ஆவா என்று அருளின்ற மாதிரி வாழ்க்கையில் உள்ள வாவும் வாய்ப்பாகிய வாவும் வா வா என்று சிவபெருமான் கூப்பிடுவதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு. முதல் வா வாழ்க்கை, 2வது வா வாய்ப்பு. அதில் இருக்கிற வாய்ப்பு நிறைய பேருக்கு, நிறைய மிருகங்களுக்கு இன்னும் இந்த வாழ்க்கை கிடைக்கல, மனித வாழ்க்கை. அதுலேயும் சைவராக வாழ்க்கை கிடைக்கல. அப்படி சைவராக இருக்கின்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கம்பெனி வேலை, கடையில் நிற்கணும், ஒரு ஆள் நின்னா பத்தாது, 2 பேர் நிற்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், காலையில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும், சமைக்கணும், ஒரு அரை மணி நேரம் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் சிலருக்கு இறைவன் அந்த வாழ்க்கையையும் கொடுத்து வாய்ப்பையும் கொடுத்துருக்கின்றான். அப்போ எவ்வளோ பெரிய ஆள்னு பாருங்க. போன பிறவிகளில் நாம் செய்த புண்ணிய செயல்களால் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சைவ சித்தாந்த சுடர் என்ற பாடத்திட்டத்தில் இன்று நாம் படிக்க இருப்பது அலகு 9, சாப்டர் 9. மொத்தம் 15 சாப்டர் உண்டானது இந்த பாடத்திட்டம். அதில் 9வது சாப்டர் இப்போ படிக்க போகிறோம். இந்த 15 சாப்டரும் நமச்சிவாய அப்படிங்கிறதுல இருக்க ந ம சி வ ய இந்த எழுத்துக்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு ஒரு அடிப்படை செய்திகளைத்தான் இந்த பாடத்திட்டம். இது ரொம்ப ரொம்ப டீப்பான பாடம்னு நினைச்சிடாதீங்க. இது ரொம்ப மேலோட்டமான பாடம்.
ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு எளிமையாக புரிய வைப்பதற்கு சைவ சித்தாந்தம் என்பது வேற ஏதோ சாமியாருங்க படிக்கிற பாடம் கிடையாது. வாழ்றவங்க எல்லாருமே படிக்க வேண்டியது, இந்துக்கள் முஸ்லிம்கள் கூட படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம எளிமையாக கொடுத்திருக்கின்றோம். ஆக சிவபெருமான் நமக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பல பேர் நம்ம சமுதாயத்துல நம்மை கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். என்ன பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு, ஒழுங்கா வேலைக்கு போயிருந்திருக்கான், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம், அதை விட்டுட்டு திருவாசகம் படிக்கிறேன் எல்லாம் படிச்சு நீ என்னத்தை கண்ட? சிவன் உனக்கு என்ன பண்ணார்? எல்லாரும் இந்த கேள்வியை ஒரு தடவையாவது யாராவது சொல்ல கேட்டிருப்போம். இந்த நெருங்கிய உற்றார்னு சொன்னமே, இந்த பெண்களுக்கு தன்னுடைய கணவனார் கேட்டிருப்பார், என்ன பண்ணாரு உனக்கு அப்படி கேட்டிருப்பார். கணவன் கணவனுக்கு மனைவிகள் கேட்டிருப்பாங்க, மனைவி கேட்டிருப்பாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் கோயில்னு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறத விட்டுட்டு, வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா கல்யாணத்துக்கு, இப்போ போய் நீங்க சாமின்னா எவன் கல்யாணம் பண்ணிக்குவான்? வீட்டிலே இருக்க வேண்டியதான். வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க, அது வரைக்கும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா ஆம்பளையா வீட்டில் இருங்க, அப்பாவா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரூல் போட்டிருப்பாங்க. சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர். ஐயோ போயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிட்டியே, ஐயோ நல்லா தானே இருந்த, இந்த ஆளு ஏன் சைவ சித்தாந்த சுடர்னு சொல்லி இப்படி எல்லாரையும் இப்படி பைத்தியமாக்கிட்டாங்க, யார் அவன் அப்படின்னு சொல்லி எனக்கு மிரட்டல் கடிதம் போடுவாங்க. கடிதத்தை வாட்ஸ்அப் செய்தியா அனுப்ப சொல்லுங்க. அப்படிப்பட்ட இந்த ஞானத்தில் அவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி, சிவம் உனக்கு என்ன செய்தது, என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யாருக்காவது கேட்கலன்னா இனிமே கேட்பாங்க. சிவன் இன்னொரு சிவனடியாரே இதை கேட்பார். ஏன்னா அவர் இன்னும் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்க மாட்டார், அதனால கேட்பார். சைவ சித்தாந்தம்லாம் நமக்கு வேண்டாம், திருவாசகம் படிச்சாலே போறோம் அப்படின்னு அது முற்றோதல்ல பாடுறதே வாழ்க்கை குறிக்கோளா வச்சிருப்பாரு. அவர் இந்த கேள்வியை கேட்பாரு. ஆக நம்ம இந்த கேள்விக்கு நமக்கு முதல்ல பதில் தெரிய வேண்டும். சிவம் என்ன செய்தார்? சிவம் ஒன்னா செய்தார், 2 செய்தார், எத்தனையோ செய்தார். உங்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, சிவன் 2 செய்தார் சொல்லுங்க. என்ன 2 செய்தார்? மாயை செய்தார், கண்மம் செய்தார். அதாவது மாயையும் கண்மத்தையும் நமக்காக செயல்பட வைக்கிறார். அது பாட்டுக்கு சும்மா கிடந்தது, நமக்காக செயல்பட வைக்கிறார். ஆக 2 செய்தார். 2 செஞ்சார், 4 செஞ்சார். என்ன 4 செஞ்சார் எழுதிக்கங்க. தனு கரண புவன போகம் செஞ்சார். தனு என்றால் உடல், கரணம் என்பது உடல் கருவிகள், புவனம் என்பது இந்த உலகம், பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகம், போகம் என்பது அதில் அனுபவ பொருள்கள். உலகம் மட்டும் இருந்து என்ன பண்றது? ஆண் இருந்து பெண் இருந்து என்ன பண்றது? அவங்க 2 பேருக்கு நடுவில் ஆசைன்னு ஒன்று இருந்தால் தான் அது நிறைவடை. ஆக இறைவன் அந்த போகத்தை கொடுக்குறார், ஒரு ஆசையை கொடுக்குறார். எல்லாத்துலேயும் குழந்தை பெற்றுக்கணும், படிக்கணும், பேர் வாங்கணும், பட்டம் வாங்கணும், பேருக்கு முன்னாடி போட்டுக்கணும், அது மாதிரி ஒரு ஆசை கொடுப்பதால் தான், இச்சை கொடுப்பதால் தான் அந்த நுகர்ச்சி நடக்குது. இல்லைன்னா நுகர்ச்சி நடக்காது. நுகர்ச்சி நடக்கலைன்னா இனப்பெருக்கம் நடக்காது. இனப்பெருக்கம் நடக்கலைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் சைவ சித்தாந்த சுடர் பட்டம் வராது. ஆக இறைவன் போக பொருள்களை கொடுக்கின்றார். ஆக சிவபெருமான் உனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, முதல்ல 2 செஞ்சார். மாயையை தட்டி எழுப்பி போய் துரைசாமிக்கு வேலை செய்ய சொன்னார். கண்மத்தை தட்டி எழுப்பி போய் அவனுக்கு அடிமை செய்ய என்று சொன்னார். அது 2 மட்டும் இல்லை, அது மாயையிலிருந்து 4 செஞ்சார். தனு செஞ்சார், கரணம் செஞ்சார், புவனம் செஞ்சார், போகம் செஞ்சார். 4 மட்டுமா செஞ்சார்? 36 செஞ்சார். 5 சிவ தத்துவங்கள் செஞ்சார், 7 வித்யா தத்துவங்கள் செய்தார், 24 ஆன்ம தத்துவங்கள் செய்தார், 36 செய்தார். சிவம் உனக்கு என்ன செஞ்சிச்சு? என்ன செஞ்சிச்சு? 36 செஞ்சிச்சு. என்ன 36 சொல்லு அப்படின்னா, நாதம் விந்து அப்படின்னு டக் 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 டக்னு அடிச்சு கடைசியா கொண்டு வந்து பூமியில கொண்டு வந்து நிறுத்திடணும். 36 செய்தது சிவம். 36 மட்டுமா செய்தது? 96 செய்தது. 36 இல்லை, 96 செய்தது. இப்ப சொல்லுங்க, நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க. அவனுக்கு பதிலே இருக்காது. இந்த கேள்வியை கேட்ட சொந்தக்காரன் ஓடி போயிடுவான். மாமனாரா இருந்தா என்ன சொல்லுவான்? என் பொண்ணை அவனுக்கு கட்டி வச்சேன்னு சொல்லுவான். அட போடாச்சு, மாயில ரொம்ப மூழ்க வச்சுட்டேன் என்னே சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் படிச்சிருந்தா கல்யாணம் பண்ணியிருந்திருக்க மாட்டேன், ஓடி போய். சரி எல்லாரும் நல்லா இருங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆக சிவம் நமக்கு என்ன செய்தது?
சிவம் ஆணவமல பிடியில் அறிவு மறைக்கப்பட்டு அறியாதவர்கள் போல அறியாமையில் கிடந்த நம்மை மாயையும் கண்மத்தையும் செயல்படுத்தி 2 சேர்த்தது, 2 4 சேர்த்தது, 4 36 சேர்த்தது, 36 96 சேர்த்தது. அதுக்கு அடுத்த பாடத்தில் அட்வான்ஸ் கிளாஸ்ல மீதியை படிப்போம். ஆக சென்ற வகுப்பில் நாம் இதை ஒரு உதாரணமாக பார்த்தோம். இப்படி ஒரு பாவமா இந்த உயிர் கிடக்குதே. இது மொத்தம் 3 பொருள் தானே இருக்கு. பதி, பசு, பாசம். பதி இறைவன், அவனுக்கு எல்லாமே 100க்கு 100. இன்னொன்று இந்த பாச பொருள்களாகிய ஆணவம் கண்மம் மாயை உயிரற்ற பொருள்கள் ஜட பொருள்கள், இது 0. இதுக்கு சொல்றதும் வேஸ்ட்டு. அதாவது நம்ம மொபைல்லையாவது பேட்டரியை சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகிடும். இந்த மாயை கண்மம் ஆணவம் சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஆகாது. அப்படி கிடக்கிற இந்த ஜட பொருள்கள், அதனால அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த உயிர் பொருள் நம்மை போல இருக்க வேண்டியதை விட்டுட்டு இப்படி ஜட பொருளாக கிடக்குதே அப்படின்னு சொல்லி இறைவன் நம் மீது கருணை கொண்டான். இந்த கருணையை கொண்டு அந்த ஆணவத்தை நீக்குவதற்காக இந்த மாயையை செயல்படுத்துகின்றான் பெருமான். பழைய மாணவர்கள் தெரிந்து கொள்ளவும், மாயை இறைவன் படைக்கவில்லை. யாரும் அப்படி நினைச்சுக்க கூடாது. ஆணவம் தான் அனாதியில இருந்தது. மாயையும் கண்மத்தையும் சிவபெருமான் படைச்சாரு, உயிர்களுக்காக படைச்சாரு. படைக்க முடியாது. இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. சர்க்காரியவாதத்துக்கு முதல்ல கட்டுப்பட்டவன் சிவபெருமான் தான். அப்புறம் தான் நீங்களும் நானும். நம்ம கோர்ட்டு கேஸு லாயர் நீதிபதி நீதி அரசர்கள்லாம் அப்புறம்தான். முதல்ல நீதி அரசன் யாருன்னா சிவபெருமான் தான். ஆக இல்லது தோன்றாது. மாயை சிவபெருமான் திடீர்னு உண்டாக்க முடியாது. மாயை சூக்கும பொருளாக இருக்கின்றது. அதை ஊதி விரிவுபடுத்துறார். கேலண்டர் ரோல் பண்ணி இருக்குது. எவ்ரி இயர் நியூ இயருக்கு கொடுத்தாங்க இல்லையா, கேலண்டர் ரோல் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்தாங்க. வீட்டில் அதை விரிச்சோம்னா பெருசாக தெரியும். பலூன் கடையில் பலூன் சும்மா ஒரு பாலித்தீன் கவரில் ஒரு 100 பலூன் போட்டிருப்போம். ஆனால் அதை ஒரு பலூனை எடுத்து ஊதுனோம்னா அது பெரிய பலூனாக இருக்கும், பேராசூட் மாதிரி வரும். ஆக அதுபோல் இந்த மாயை என்பது ஒரு ஆற்றலுடைய ஒரு பொருள், ஒரு சூக்கும பொருள், இதுவும் ஒரு வியாபக பொருள். ஆனால் சுருங்கி போய் கிடக்குது. எப்படி இந்த உயிர் கிடந்ததோ அது போல சுருங்கி இருக்குது. பெருமான் ஊதுறாரு. சின்ன வயசுல குழந்தைங்க இது என்ன சொல்றது, சோப் வாட்டர் வச்சு ஊதணும் அப்படின்னாக்க நமக்கு அப்படியே சர்க்கிளா, என்னப்பா அது பேர் வரமாட்டேங்க, அது விளையாட்டா இருக்கும். அது போல பெருமான் இதை ஊதுகிறார். அப்படி ஊதும்போது அந்த குழந்தைங்க ஊதும்போது ரவுண்டா ஒரு சின்ன ரவுண்டு, பெரிய ரவுண்டு, ஒரு பிங்க் கலர் ப்ளூ கலர் மாதிரி வர்றது தான் இந்த அண்டம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம். நமக்கு அப்படி ஊதும்போது சின்னதாக ஊதிருப்போம் சின்ன வயசுல. அதில் அந்த சோப் வாட்டரை எடுத்துட்டு அப்படின்னு ஊதிருப்போம். ஊதுனா அப்படி ரவுண்டா போகும். அதில் ட்ரையாங்கிள், ஹெக்ஸகன், ஆக்டகன், ஸ்கொயர் அதெல்லாம் போகாது, ரவுண்டா போகும். ஐஎஸ்ஆர்ஓ நாசாவில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார், அண்ட பகுதியின் பபுள்ஸ். ஓகே, அதுக்கு ஏதோ ஒரு பேர், அந்த பபுள்ஸ் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. பபுள்ஸ் தான் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை. ஊதிக்கிட்டே இருக்கான் அவன். தில்லையில நடனத்தை நிறுத்தினா தானே அது நிற்கும், அந்த நடனம் நிற்காது. ஆக ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அந்த குழந்தை. அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றெழில் பகரில். நம்ம ஊதுறதுல வர்ற பபுள்ஸ்ல இந்த பபுளை கண்ட்ரோல் பண்ணாது. அதுக்கும் எதுவும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகாது. சயின்டிஃபிக்கலா எதுவும் ஹோல்டு இருக்காது. பெருமான் ஊதுறதுல நிலா இங்க இருக்கும், பூமி இங்க இருக்கும். நிலாவோட ஒரு பகுதி தான் பூமிக்கு தெரியும். நிலா சூரியன்ல இருந்து லைட் வரும், அதுல இருந்து சந்திர கிரகணம் வரும், சூரிய கிரகணம் வரும், எல்லா கிரகணமும் வரும். அது மாதிரி படைப்பார் இறைவன், முற்றுமுணர்ந்தவன். ஆக பெருமான் நம்மளுடைய போன வகுப்புல நாம் பார்த்தது இந்த உயிர்களுக்காக. நம்ம பார்த்த உதாரணம், ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம். முதல்ல ஒரு மனைவி கிட்ட அதை சொல்லி மனைவியை அதில் செயல்படுத்துறாரு. மனைவி தான் சக்தி என்று பார்த்தோம். சக்தியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு சக்தி இன்னொரு சக்தியா வேணா பணி செய்யும். திரோதான சக்தியா இருக்கும், அருள் சக்தியா இருக்கும், பத்திரகாளியா இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மா சகலகளா வெள்ளியா மாறி பணி செய்வார்கள். மற்றபடி அவங்களை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. ஆக இதைத்தான் நியூட்டன்லாம் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த முதல் 5 தத்துவங்களை சிவ தத்துவம் என்று நாம் சொன்னோம். அது ஹையர் லெவல் கார்ப்பரேட் ஆஃபீஸ். அன்றாடம் இந்த பள்ளிக்கூடத்து மாணவர்கள் எல்லாம் சேர்மன் யாருன்றதே அவனுக்கு தெரியாது. கார்ப்பரேட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அவன் வர்றதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வருவான், காலேஜுக்கு வருவான், அங்கே இருக்கிற லேபு, கேன்டீன், அதுதான் அவனுக்கு தெரியும். அதுபோல் இந்த ஆன்மாக்கள் ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய அசுத்த மாயை,
அசுத்த மாயையிலையும் அசுத்த மாயை ஆகிய பிரகிருதி மாயைக்குள்ளேயே வாழ்நாளை முடிச்சிரும். ஆக இது சிவதோகத்துல சிவ என்ன நடக்குது அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி முதலில் சிவ தத்துவங்களாகிய 5ஐ படைக்கின்றான் பெருமான். அதில் தானே முதல் தத்துவமாக இறங்குகிறார். எப்படி பாருங்க, நமக்காக அவரே முதல் கல் எடுத்து வைக்கிறார். தானே முதலில் நாதமாக இறங்கி விந்துவாக தன்னுடைய மனைவியை இறக்கி, இது ரெண்டும் என்ன சொல்றது, சூக்குமம் என்று சொல்லக்கூடிய அருவம், சூக்குமம் சொல்றதை விட அருவம்னு சொல்லலாம், கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலையிலும். அதுக்கப்புறம் சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்ற 5ஐ படைக்கின்றார். இது தனியா இருக்கு. இதற்கு அடுத்ததாக நமக்கு அசுத்த மாயை, மாயையில ஒரு பகுதி சுத்த மாயை, இன்னொரு பகுதி அசுத்த மாயை. நீங்கள் பல்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க பல்பில் பேஸில் ஒரு கலர் இருக்கும், லைட் வர்ற இடத்துல ஒரு கலர் இருக்கும். ஆனால் ரெண்டும் பல்பு தான், இது வேற அது வேற கிடையாது. லைட்டை எமிட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுபோல் இந்த மாயையில் ஒரு பகுதி சுத்த மாயை, இன்னொரு பகுதி அசுத்த மாயை என்று பார்த்தோம். இது தனி அது தனி இல்லை, மாயை தான் அப்படி இருக்கின்றது. அதுக்குள்ள 2 பிரிவு இருக்கின்றது. பல்பு தான் 2 கலர்ல தெரியும். இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாதிக்கு மேலே வேற கிளாஸ் இருக்கு, பாதிக்கு கீழே ரீடிங் கிளாஸ் இருக்கு. இந்த பவர் வேற, ஷார்ட் சைட்டுக்கு வேற, லாங் சைட்டுக்கு வேற. கண்ணாடி தான் உங்களுக்கு பார்த்தா இது கண்ணாடியா தெரியும், ஆனால் ப்ரொஃபஷனலாக பார்க்குறவங்க பார்த்துருவாங்க இதில் 2 இருக்குது, இதில் ஷார்ட் இருக்குது, லாங் இருக்குது அப்படின்னு சொல்லி. மாயை அப்படின்னு நம்ம பொதுவாக பேசுவதில் சுத்த மாயையும் இருக்கின்றது, அசுத்த மாயையும் இருக்கின்றது. லாங் சைட்டுக்கு சுத்த மாயை வச்சுக்கலாம், ஷார்ட் சைட்டுக்கு அசுத்த மாயை வைத்துக்கொள்ளலாம். ஆக இந்த சுத்த மாயையில் இருக்கின்ற தத்துவங்கள் 5, அவையெல்லாம் சுத்த தத்துவங்கள். அதைத்தான் அதுல ஒரு வித்யா தத்துவம் இருக்கு, அசுத்தத்திலையும் ஒரு வித்யா இருக்கு. 2 வித்யாவையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுனால அந்த வித்யாவுக்கு சுத்த வித்யா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சுத்த வித்தை அப்படின்னு இருக்கும். வித்தைன்னொன்னே நமக்கு ஏதோ விதைன்னு நினைச்சுக்கிட்டு பயந்துடக்கூடாது. வித்யா, வித்தை என்பது வித்யா என்றதை குறிக்கும். வித்யா என்றால் அறிவு, ஞானம் என்பதை குறிக்கும். ஸோ அங்கே ஒரு அறிவு, ஞானம் எல்லாம் இருக்கு. ஆக அந்த 5 தத்துவங்களை சிவ தத்துவங்களாக படைக்கிறாருன்னு போன பள்ளிக்கூட உதாரணத்தில் பார்த்தோம். கார்பரேட் ஆஃபீஸ்ன்னு சொன்னோம், அது நகரத்தில் இருக்கு, சிட்டியில் இருக்குன்னு சொன்னோம். சிட்டியில் இருக்கிறதுனா என்ன, சுத்த மாயையில் இருக்கிறதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறமா சைட் ஆஃபீஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அங்கே ஃபீஸ் பே பண்ணுறது, அந்த பில்டிங்லாம் கார்பரேட் ஆஃபீஸ் போக வேண்டாம், ஸ்கூல்லேயே ஒரு இடத்துல ஆஃபீஸ் ரூம்னு ஒன்று இருக்கும். அதுதான் நமக்கு இந்த மாயையில் அசுத்த மாயையின் ஒரு பகுதியாகிய வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 7 தத்துவங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதுல மாயையே ஒரு தத்துவமாக இருக்கு. எல்லாமே மாயைன்னு சொல்றோம், அப்புறம் இங்கே ஒரு மாயைன்னு சொல்றோமே அப்படின்னா, எல்லாமே மாயையிலிருந்து இந்த ஆன்மாவுக்காக ஒரு சின்ன மாயையை எடுத்து பண்றேன். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க, இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு, இப்போ இன்னைக்கு நைட் சப்பாத்தி போடணும் அப்படின்னா, சப்பாத்தி அங்கே அணில் சேமியா, அணில் அது என்னது, சப்பாத்தி மாவு ஒரு 5 கிலோ வச்சிருப்போம். 5 கிலோவையும் எடுத்து போட்டால் நம்ம கலக்கிடுறோம். அதுலேருந்து இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கோம், ஆளுக்கு 4 சப்பாத்தின்னா 5 பேர் 20 சப்பாத்தி, 20 சப்பாத்திக்கு இவ்வளோ மாவு வேணும்னு சொல்லி அதுலேருந்து ஒரு பாக்கெட்டையோ அரை பாக்கெட்டையோ எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். அதுபோல் மாயை என்ற வியாபக பொருள் மிகவும் பெரிதாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பகுதியை இந்த ஆன்மாக்களுக்காக செயல்படுத்துகின்றார். அந்த மாயை தான் வித்யாவில் இருக்கிற மாயை, பெரிய மாயையில் ஒரு பகுதி. இது ஆன்மாவுக்காக ரெடி பண்ண பகுதி. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எல்லாம் ரெடியாக வச்சாலும் இதுவும் கோதுமை மாவு தான், பேக்கெட்டில் இருக்கிறதும் கோதுமை மாவு தான். அந்த கோதுமை மாவு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம், யார் வேணாலும் பயன்படுத்தலாம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், கடையிலே ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ உருட்டி வச்சதை எங்கேயும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆக இது இன்றைய இரவு உணவுக்காக செய்தது அப்படிங்கிறதுனால வித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடிய முதல் மாயை இந்த ஆன்மாவுக்காக உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மாயை. இந்த மாயை பெரிய மாயையிலிருந்து ஒரு பகுதி தான். இது வேற அது வேறன்னு நினைச்சிடக்கூடாது. ஆக பெரிய மாயை, அதுல ஒரு பகுதி சுத்த மாயை, இன்னொரு பகுதி அசுத்த மாயை. அந்த அசுத்த மாயையிலிருந்து இந்த வித்யா தத்துவங்களில் இருக்கின்ற முதல் மாயை செயல்படுத்துகின்றார் இறைவன். இதை நம்ம ஸ்கூல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுறதா பார்த்தோம். அப்புறமா மூல பிரகிருதி பார்த்தோம். அந்த பள்ளிக்கூடத்தில் கட்டடங்கள் கட்டுவதற்கு இரும்பு, கம்பி அதெல்லாம் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த பள்ளிக்கூட உதாரணத்தை இன்று தத்துவங்களாகவும் தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த உடல் எப்படி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு பாடம் ஆக்சுவலாக ரொம்ப எளிமையான பாடம்.
இந்த பாடத்துல தான் எல்லா சைவ சித்தாந்த ரத்தினங்களும் ரொம்ப குழப்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடத்தை சைவ சித்தாந்த ரத்தினங்கள் இதை படிக்கவே மாட்டாங்க. இந்த இடம் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. மற்றதை படிச்சுக்கலாம்ப்பா, இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இருக்கிறதுலே ஈஸியானது இதுதான். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒரு பொருள் பண்றோம் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல ஒன்று எடுப்போம். பூ கவுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பூ கவுக்கிறதுக்கு என்ன பண்றோம்? எல்லாம் அந்த அரும்பு மல்லிகையெல்லாம் அள்ளி போடுறோம். அந்த கட்டுறதுக்கு ஒரு நூல் எடுத்து கொண்டு வர்றோம். நமக்கு இடத்த தயார் பண்ணிக்கிறோம். நம்மளை சுத்தப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் ஒன்று எடுக்கிறோம். ஒன்றை வச்சு ஒரு சுற்றுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வைக்கிறோம். அப்புறமா இன்னொரு சுற்றி முடிச்சு போடுறோம். அப்படியே சிவபெருமான் நமக்காக கட்ட போறார். அவர்தான் கொத்தனார், அவர்தான் சித்தாள், அவர்தான் கார்பெண்டர், அவர்தான் பிளம்பர், அவர்தான் எலக்ட்ரிஷியன், அவர்தான் வாட்ச்மேன். யார் செய்வாங்க இது? உங்க உறவு லிஸ்ட்ல யாராவது ஒருத்தர் இதை செய்வாங்களான்னு பாரு. யாரும் செய்ய மாட்டாங்க. ஆக உண்மையான உறவு யாரு? சிவபெருமான். சிவபெருமான் இதெல்லாம் பண்ண பின்னாடி இன்னைக்கு வந்து சொந்தங்களும் ஐயோ கையிலேயா அப்படி சொல்லுவாங்க. ஓ கையிலேயா, நீ இப்ப கையிலேயா, நீ என்ன 10 வருஷமா தெரியும் எனக்கு, அவ்வளவுதானே. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே உன்னை தெரியும் எனக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரோ நான் யார். ஆனா சிவபெருமான் யாரு? உன்னை கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி 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 முன்னாடியே அவன் எனக்கு உறவு. அவனுக்கும் எனக்கும் அப்பவே கல்யாணம் ஆயிடுச்சு. எப்போ? கேவல நிலையில ஆணவ மலத்தின் பிடியில முழுவதுமா அடங்கி கிடந்தப்பவே நம்மை திருமணம் செய்து கொண்டான் சிவபெருமான். எந்த உறவுகளில் யாருக்காவது குறை இருந்தா கவலைப்படாதீங்க. பெண்கள் யாராவது தன்னுடைய கணவர் இப்ப இல்லை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. சிவபெருமான் தான் கணவன். ஆண்கள் யாராவது இப்போ என்னுடைய மனைவி என்னோட இல்லை, இந்த காரணத்தினால அவங்க இயற்கையிலேயே பிரிஞ்சுட்டாங்க, இயற்கை எய்தி விட்டார்கள்னாலும் கவலைப்படாதீங்க. சிவபெருமான் தான் உங்களுக்கு மனைவி. பையன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான், கவலைப்படாதீங்க. சிவபெருமான் தான் உங்க பையன். எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, சிவபெருமான் தான் உங்களுக்கு குழந்தை. பொன்னூசல் ஆடாவோன்னு சொல்லி தொட்டியில ஒரு திருவாசக புத்தகத்தை வச்சு ஆட்டிட்டு தூக்கம் வந்தோன்னு படுத்து தூங்கிடுங்க, அவ்வளவுதான். காலையில எழுந்திரிச்சு பால் கொடுங்க. என்ன எதை கண்ட நாயெல்லாம் கட்டி பிடிக்கிறோம், நம்ம சித்தப்பா சித்தி அக்கா மகளெல்லாம் கட்டி பிடிக்கிறோம். திருவாசக புத்தகத்தை கட்டி பிடிச்சா என்ன கெட்டு போயிடுது நமக்கு. சிவம் தான் நமக்கு உறவு. அப்பனும் நீ, அம்மையும் நீ, அத்தையும் நீ, மாமனும் நீ. அப்படிங்கும்போது கணவனும் நீ, மனைவியும் நீ, மகனும் நீ, தாயும் நீ, தந்தையும் நீ. வாழ்க்கையில் எந்த ஒரு உறவு நமக்கு இயற்கையிலேயே கிடைக்கவில்லை என்றாலும் கவலை இல்லை. அந்த உறவுல டேஷ் போட்டுட்டு அதுல சிவபெருமான்னு எழுதிக்கணும். கூச்சப்படாதீங்க. என்ன சிவபெருமான எனக்கு கணவன் சொல்றீங்களே அப்படின்லாம் கூச்சப்படாதீங்க. அவன் கணவனா இல்லைன்னாக்க நம்ம பிறவியே எடுத்துக்க முடியாது. அவன் கணவனா இருக்கிறதுனால தான் இந்த பாடத்தை கொண்டு வரான். சரியே கிரியே யோகம் ஞானம்ல நம்ம சற்புத்திர மார்க்கம் என்று சொல்கின்றோம், தாச மார்க்கம் சொல்கின்றோம், சக மார்க்கம் என்று சொல்கின்றோம். அதுக்கப்புறம் ஞான மார்க்கம் என்று சொல்கிறோம். ஞான மார்க்கம் என்ன? இரண்டர கலப்பது, இரண்டும் ஒன்னாவது. தலைவன் சிவபெருமான், தலைவி மாணிக்க வாசகர். தலைவனும் தலைவியும் இரண்டர கலக்கும் நிலை தான் சாயுச்சிய நிலைன்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கும்போது இதுல ஒன்றும் கூச்சப்படக்கூடாது. யாராவது விடோவா இருக்கீங்க, விடோ ஆண்கள் திருமணமாகி மனைவி இப்போ இல்லை இன்னும் கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகலைன்னா சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அர்த்தம். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். 35 வயசாயிடுச்சுங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு யாராவது ஆண்கள் வருத்தப்பட்டால் சிவபெருமான் உங்களுக்கு மனைவி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் கொஞ்சுங்க. சமைச்சிட்டியான்னு கேளுங்க. கேட்டுக்கிட்டு நீங்களே சமைச்சிருங்க. அதுபோல பெண்கள் இன்னும் திருமணம் ஆகலை, நல்ல வரன் கிடைக்கலன்னா அது வரைக்கும் சிவபெருமான் நமக்கு கணவன் சொல்லுங்க. பறவை நாச்சியாருக்கு யாரு கணவனா இருந்தது? சுந்தரருக்கு முன்னாடி அவர் சிவபெருமான் தாங்க. அதனால நம்ம உறவுகளை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த உறவுகள் எல்லாம் வரும் போகும், நிலையற்ற உறவு. கடந்த ஒரு மாசத்திலேயே உங்களுக்கு ஏற்கனவே வேண்டியவங்களா இருந்தவங்கள சில பேர் பிரிஞ்சுட்டாங்க. லாஸ்ட் 1 மந்த்ல ஏப்ரல் மாசத்திலேயே சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. இப்ப பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டாங்க. ஏப்ரல் மாசத்திலேயே அதுக்கு முன்னாடி பேசாம இருந்தவங்க புதுசா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நான் போன 2 நாளைக்கு முன்னாடி வேலூர் போயிருந்தேன். புதுசா நிறைய சொந்தங்கள் வந்திருக்கு. 3ஆம் தேதிக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு உறவே எனக்கு இல்லை. 3ஆம் தேதி அந்த உறவு வந்துச்சு. 4ஆம் தேதியிலிருந்து அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த உறவுகளை நினைச்சு வாழ்க்கையை வீணாக்காதீங்க. நமச்சிவாயத்தை நினைச்சு வாழ்க்கையை பயனுள்ளதா மாத்திக்கங்க. சிவபெருமான் என்ன பண்றாரு? முதலில் நம்மை திருமணம் செய்து கொள்கிறார் சிவபெருமான். வழியே வந்து திருமணம் செய்து கொள்கிறார். நாம் யாரையும் காதலிக்கவில்லை. அவர் தான் நமக்கு ஐ லவ் யூன்னு முதல்ல லெட்டர் எழுதி கொடுத்தது.
உங்களுக்கு சின்ன வயசுல டீனேஜ்ல பெண்கள் யாராவது ஒரு ஒரு பையனுக்கு, உங்க கிளாஸ்ல இருந்த பையனுக்கோ, உங்க தெரு பையனுக்கோ, இல்லை மாமா பையனுக்கோ ஒரு லெட்டர் கொடுத்துருப்பீங்க. பயந்து பயந்து கொடுத்துருப்பீங்க. சில பேர், எல்லாரும் இல்லை. அதுபோல் ஆண்கள் பசங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவளை பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த கிளாஸ்ல இருந்த ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருப்போம். அது 10th அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வேற ஸ்கூல் 12th போயிருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு தான் நமக்கு தேவதை மாதிரி தெரியும். அவள் தான் வாழ்க்கை துணைன்னு நினைப்பதெல்லாம் அறியாமையில் செய்கிறது, மாயையின் வேலை. எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டோமோ அந்த பெண்ணோட தான் வாழ போறோங்கிற மாதிரி தோணும். அவ கல்யாணம் ஆகி வேற நாட்டுல எங்கேயாவது இருப்பா, இவன் கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருப்பான். ஆனா அப்ப என்ன தோணுச்சு, இவ்வளவு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லைன்னு பாய்சன் வச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருந்தோம். மாயை மாயை மாயை. அன்னைக்கு தொடங்கின இந்த மாயை தான் முடியாம வந்துகிட்டு இருக்கு. ஆக சிவபெருமான் தான் உயிர்களுக்கு முதல் உறவு. இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற உறவுகள் எல்லாம் டெம்பரவரி உதவு. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், தங்குறோம், செக்இன்னு ஒரு டைம் போடுவான், செக் அவுட்னு ஒரு டைம் போடுவான், 24 ஹவர்ஸ்ன்னு போடுவான். சில ஹோட்டலில் 12 மணிக்கு செக் அவுட் டைம் சொல்லுவான். சிவபெருமானுக்கு செக்இன் டைமும் கிடையாது, செக் அவுட் டைமும் கிடையாது. செக்இன் டைம் என்ன, கேவலம் இல்லை. நம்ம 2 பேருமே அனாதி தான், அதனால செக்இன் கிடையாது. நம்ம அனாதி அப்படிங்கிறதுனால தோற்றமும் இல்லைங்கிறதுனால அழிவும் இல்லை, அதனால செக் அவுட் டைமும் கிடையாது. ஆக செக்இன் டைம் இல்லாத ஒரு ஹோட்டல், செக் அவுட் டைம் இல்லாத ஒரு ஹோட்டல், அப்படி ஒரு உறவு. சப்போஸ் நான் இந்த பிரிஞ்சிடறதே வேண்டாம், ஒன்னாவே இருக்கிறோம்னு வச்சுங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் கணவனும் மனைவியும் ஒன்னாவே இருந்தாலும் ஒரு மூச்சு நின்று போச்சுன்னா பிரிவு தானே. ஆனா சிவபெருமானுக்கிட்ட இருந்து அப்படி பிரிய முடியாது. உயிர் நான் செத்து போயிடுறேங்க அப்படின்னு உயிரா சாக முடியாது. சிவபெருமான் நான் இல்லைல்ல, நான் இனிமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவர் விட்டுட்டு போக முடியாது. அவரு இருக்கணும். அவர் இருக்கிற வரைக்கும் நம்மளும் இருப்போம். நம்மால அவரை அழிக்க முடியாது, அவரால் நம்ம அழிக்க முடியாது. நம்ம அவர் மேல அன்பு செலுத்தலாம், அவன் நம்ம மேல கருணை காண்பித்து கொண்டே இருப்பான். என்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சான், இன்னைக்கு ஆரம்பிக்கிறான் பாடத்துல பாருங்க. சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 9வது அழகாக நமச்சிவாய என்ற வார்த்தையில் உள்ள ம என்ற எழுத்தின் பொருள் பற்றி சிந்திப்போம். ம என்ற எழுத்தானது 3 மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை குறிக்கும். அட்வான்ஸ் மாணவர்கள், பழைய மாணவர்கள் குறித்து கொள்ளவும். இது 3மே அனாதியிலேயே இருந்தது. பாசம், மலம் அப்படின்னு சொல்லும்போது இது 3ஐயும் சேர்த்து தான் சொல்றோம். 1 பிடிச்சு இருந்தது, மற்ற 2 பிடிக்காம இருந்தது, சைட்ல இருந்து. இப்போ ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், இன்னும் 2 ஷர்ட் பீரோல வச்சிருக்கேன். அது போல இப்போ வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னா இந்த ஷர்ட்டை கழட்டிட்டு அந்த ஷர்ட் போடுவேன். இல்லை வெளியில ரொம்ப பனியா இருக்கு அப்படின்னா இது மேலே எடுத்து ஒரு ஜெர்கின் போட்டுக்குவேன். அது மாதிரி தானே தவிர ஜெர்கினை நானா உண்டாக்குனேன் அப்படின்னோ சிவபெருமானா உண்டாக்குனாரோ கிடையாது. அது இருக்கு, இப்போ பயன் இல்லாம இருந்தது. பெருமான் அதை எடுத்து போட்டுக்க, வெளியில ஒரே குளிரா இருக்கு, ஜெர்கின் போட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி போட்டு விடுறாரு, அவ்வளவுதான். மாயையை செயல்படுத்துகின்றார். ஆக ஆணவமும் அனாதி, மாயையும் அனாதி, கண்மமும் அனாதி. சிவபெருமானால் மாயையை படைக்க முடியாது, கண்மத்தை படைக்க முடியாது, ஆணவத்தை படைக்க முடியாது, உயிர்களை படைக்க முடியாது. அவன் என்ன தன்வயத்தனா இருந்தாலும் இந்த 4 இதை ஒன்றும் பண்ண முடியாது. அவனால் ஏற்றலாம், இறக்கலாம், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதுலேயும் உயிரை அது கூட செய்ய முடியாது. உயிரை நல்லா புனிதமாக்கலாம். இப்போ 3 மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை குறிக்கின்றது. உயிருக்கு உடலானது 5 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளதை பற்றி சிந்திப்போம். முதல்ல நமக்கு உடல், உயிர்னு ஒன்று இருக்கு அப்படின்னு முதல்ல இந்த சைவ சித்தாந்த சுடர்ல தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்ல உயிரெழுத்துக்கள்னு இருக்கு, அப்புறம் மெய் எழுத்துக்கள்னு இருக்கு. அது 2 சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள்னு இருக்கு. ஆக உயிராகிய ஒன்று இருக்கின்றது, என்னுடைய மெய்யாகிய ஒன்று, யாக்கை ஆக்கை என்று சொல்லக்கூடிய உடலாகிய ஒன்று இருக்கிறது. அதனால கைலை ஐயா இருக்கிறார். இது 2ல ஏதோ ஒன்று மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கைலை ஐயா கிடையாது. சப்போஸ் என் உடல் தனியா இருக்கு, உயிர் தனியா இருக்குன்னா உயிரை பார்த்துட்டு பார்க்க முடியாது. அதனால அது கைலை ஐயான்னு உங்களால சொல்ல முடியாது. உடலை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், உடலை பார்த்துட்டு பாடி எப்போ எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்போம். பாடி ஆகிடும், டேடி பாடி ஆகிற கதை ஒரு செகண்ட்ல நடந்துடும். ஆக இந்த உயிரும் உடலும் இணைந்து இருந்தால்தான் இன்னாருன்னு சொல்லி பேர் நம்ம போடுறோம். ஆக இதை இணைத்தே வைத்திருக்கின்றவன் பெருமான். இப்போ பெருமான் இந்த உயிருக்கு உடலை கொடுக்கிறான். என்ன செஞ்சான் சிவன், என்ன செஞ்சார், என்ன செய்யல, எல்லாம் செய்யறார். எல்லாம் செய்கிறார். அவர் என்ன 1ஆ 2ஆ அவ்வளோ செய்கிறார். அப்படிப்பட்ட பெருமான்
இந்த உடலை அமைக்கும் போது 5 அடுக்குகளாக அமைக்கிறார். 36 தத்துவங்களை கொண்டு அமைக்கிறதுனால இந்த உடல் 5 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். உடல் உடல் உடல்னு நம்ம ஒன்றுன்னு படிக்கிறோம். முதல்ல சொல்லித்தரும்போது அப்படிதான் சொல்லித்தருவோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் வரும்போது இப்போ பாருங்க உடலே 5 இருக்குன்னு சொல்றோம். என்னன்னா உடல்ல 5, உடல்னு ஒன்று இருக்குன்றதே இப்போதான் புரிஞ்சுக்கிட்டோம். அதுல உடல்ல 5, இது 5 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளது. பெருமான் இப்போ கொத்தனார் வேலை செய்கிறார். முதல்ல ஒன்றா எடுத்து கோக்க போறார். ஆணவ மலத்தில் சிக்கிக்கொண்டு அறிவு மறைக்கப்பட்டு கிடந்த உயிர்களை பிறவிகளுக்கு கொண்டு வந்து, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பிறவிகளுக்கு கொண்டு வந்து, பிறவிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது உடலை சேர்ப்பது. உடல்னா மனித உடல் நினைக்காதீங்க. ஓரறிவு உள்ள தாவரங்கள் இருக்கின்றது. அந்த 6 அறிவு 7 அறிவு உள்ள 7 அறிவு உள்ள ஜீவராசிகள் இருக்கு இல்லையா? தாவரங்கள், ஊர்வன, பரப்பன, நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, மனிதர்கள், தேவர்கள், அதுபோல 7 வகையான உயிர்கள் இருக்குது, உடல்கள் இருக்கின்றதே. 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கின்றதே. அந்த 84 லட்சத்தையும் பார்த்துக்கணும். நம்மள ஒரு உதாரணத்துக்கு பேசுறோம். அதே தான் நம்ம நாய்க்கும் நம்ம கொசுவுக்கும் அதுதான். முதல்ல அவர் செஞ்சது ஆணவ மலத்தில் சிக்கிக்கொண்டு அறிவு மறைக்கப்பட்டு கிடந்த உயிர்களை பிறவிக்கு கொண்டு வந்து, முதல்ல பிறவிக்கு கொண்டு வருகிறார். பிறவிக்கு மட்டும் அவர் கொண்டு வரவில்லை என்றால் எப்படி நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிறது? எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறது? எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னுடைய மனைவியே எப்படி தெரியும் எனக்கு? இறைவன் எனக்கு பிறவி கொடுக்கலன்னா என்னுடைய குழந்தைய எப்படி எனக்கு தெரியும்? குழந்தைய கொஞ்சம் நமக்கு ஐயோ என் பொண்ணு அப்படின்னு மடியில் உட்கார வச்சுது. இந்த பொண்ணை எனக்கு எப்படி தெரியும் அவன் பிறவி கொடுக்கலன்னா? இந்த பொண்ணு எங்க இருந்து வந்துச்சு? அவன் எனக்கு பிறவி கொடுக்கலன்னா இந்த பொண்ணே வந்திருக்காது. அவன் எனக்கு இந்த 84 லட்சத்துல ஏதோ ஒரு பிறவியை கொடுத்து அதுல இருந்து புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்லுருவாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்தில் இந்த பிறப்பு பிறந்திருக்கிறார். அதுல ஏதோ இறைவன் புண்ணியத்துல எனக்கு ஒரு பெண் பிறந்திருக்கு. அதனால தானே தவிர வேற இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இது முதல் கிடையாது. முதல் எது? முதல்ல நமக்கு ஆணவ மலத்துல உயிர் மட்டும் சிக்கி கிடந்தது. அந்த நிலைக்கு பேரு கேவல நிலை என்று பெயர். கேவலம் என்றால் தனிமை. கேவலம்னா நான் உங்களுக்கு வகுப்புல சொல்லும்போது கேவலம் அப்படின்னு சொல்லுவேன், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. கேவலம் என்றால் தனித்து இருப்பது. தனித்து இருப்பதுன்னா என்ன? உயிர் தனித்து இருப்பது. மாணவர்கள் நோட் பண்ணும், பழைய மாணவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆணவ மல பிடியில் மட்டும் இருந்ததால் கேவல நிலை என்று பெயர். பழைய மாணவர்கள் நோட் பண்ணிக்கங்க. உயிர் முதலில் ஆணவ மல பிடிப்பில் இருந்தது. 3 மலங்களில் ஒரு மலம் மட்டும் அப்போது பிடித்திருந்ததால் தனி மலமாக ஒரு மலம் மட்டும் பிடித்திருந்தது. ஐயாவுக்கு துணைக்கு யாராவது இருக்காங்களா? இருக்காங்க, ஒரு ஆள் இருக்காங்க. ஒரு ஆள் பத்தாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த உயிருக்கு இந்த ஆணவ மலம் மட்டும் தனிமையில் பிடித்திருந்தது. ஆகையால் கேவலம் என்று பெயர். கேவலம் என்ற வார்த்தை தனிமை, தனி, ஒன் அப்படின்னு அர்த்தம். சிங்கிள்னு அர்த்தம். முதல்ல அதுதான் இருந்ததுனால கேவல நிலைன்னு பேர். நான் மாணவர்களுக்கு புரியணும், ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு நான் சொல்லும்போது கேவலமா இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் உண்மைதான். ஆனா அட்வான்ஸ் மாணவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், முதலில் ஆணவ மலம் மட்டும்தான் நம்மை பற்றி இருந்தது. இந்த பாடத்துல தான் மாயையை சேர்க்க போறாரு. அதனால கேவலம் என்ற சொல் ஆணவ மலத்தை குறிக்கும். ஆணவ மல பிடிப்பில் மட்டும் 3 மலங்களில் ஒரு மலம் தான் அப்ப நம்ம மேல ஒட்டி இருந்தது. அந்த நேரத்தில் இந்த உயிருக்கு உடல் கிடையாது, உடல்ங்கிறது கிடையாது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி நம்ம இருந்தோமோ அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அப்போ உடல்ங்கிறதே கிடையாது. வைரஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. வைரஸ்னா அதுல ஒரு உடல் இருக்கு, அதனால வைரஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. அவ்வளோ நுணுக்கமாக நாம் இருந்தோம். ஆக பிறவிகளுக்கு கொண்டு வந்து, அண்டர்லைன் பண்ணி இதை எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. ஒன்று, நீதான் எனக்கு கண்ணு மாதிரி அப்படின்னு ஸ்டாப். இல்லை, பிறவிக்கு கொண்டு வந்தவன் தான் எனக்கு கண்ணு மாதிரி. அப்புறம் பிறவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள்லாம் சொந்த பந்தமெல்லாம் இப்போ வந்தீங்க, முந்தா நாள் வந்தீங்க. முதல்ல பிறவிக்கு கொண்டு வந்தவன் சிவபெருமான். அவை அறிவு விளக்கம் பெறும் போது உயிர்கள் முக்தி நிலையை அடைய சிவபெருமான் உதவுவது அவரின் பெருங்கருணை. ஏன் இதை கருணை பெருங்கருணைன்னு சொல்றோம்? எதையும் எதிர்பார்க்காம செய்தது. என்னுடைய குழந்தைங்க எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்னா டேடி வந்து ஏதாவது செய்வாங்க.
படிக்க வைப்பாங்க, காப்பாற்றுவாங்க, நமக்கு அரணாக நிற்பாங்க அப்படின்னு செய்வாங்க. சிவபெருமான் அதையெல்லாம் எதிர்பார்த்து செய்யலை. நான் என்னுடைய குழந்தைகளை ஏன் படிக்க வைக்கிறேன், நமக்கு இனிமேல் சம்பாதிக்க முடியாது, பிள்ளைங்க தான் வந்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நான் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு உள்ளுக்குள்ளே இருக்கும். சில பேர் வெளியில் சொல்லுவோம், சில பேர் சொல்ல மாட்டோம். ஆக பெருமான் இந்த உதவியை முதலில் நம்மை பிறவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று செய்த பொழுது நம்மிடம் எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காமல் செய்திருக்கின்றார். எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காமல் யாரும் செய்ய முடியாத ஒரு நிலையில் நமக்கு ஒருத்தன் உதவி செய்திருக்கிறான் என்றால் அவன் பெரியவனா? இன்னைக்கு வந்து நம்ம பாக்கெட்ல பணம் இருக்குங்கிறதுனால ஐயா வணக்கம் சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு நம்மகிட்ட முன்னாடி இது பண்றாங்க, கூல கும்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி 19ஆம் தேதிக்கு முன்னாடி எத்தனை பேர் கலர் கலராக வந்து கும்பிட்டான். இப்போ ஒரு நாய் கூட இங்கே வராது. அவ்வளோதான் நமக்கு மரியாதை. நம்ம தான் 500 ரூபா கொடுத்த, நமக்கு விலை எவ்வளோ 500 ரூபா, அப்புறம் என்ன? அதனால எந்த நாயும் நம்மளை சீண்டாது. இனிமே இன்னொரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு கூட்டமாக வரும். அப்படி இறைவன் இந்த உயிர்களை தன்னுடைய நிலைக்கு தன்னை கொடுப்பதற்கு இரண்டர கலப்பது என்ற சிவமாக்கி என்னை ஆண்ட தன்னையே கொடுக்க போறான் சார். தன்னை கொடுக்கறதுக்கு இந்த இந்த சாக்கடைக்குள்ள அவன் இறங்கி பணி செய்ய போகின்றான். 5 தொழில் செய்ய போகின்றான். 8 குணங்களை கொண்டு செய்ய போகின்றான். பார்ப்போம் அதெல்லாம். உயிர்களுக்கு எப்படி உடலை சேர்த்து நம்மை உருவாக்கினார் என்பதை ஒரு சிறிய உதாரணம் மூலம் தெரிந்து கொள்வோம். அதுக்கும் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கான். எவ்வளோ உதாரணம் சொல்றது பாருங்க. பாடத்தை விட உதாரணம் தான் ஜாஸ்தியா இருக்கு. சரி, ஒரு சிறிய கை குழந்தையை ஊட்டி, கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசங்களுக்கு தூக்கி செல்லும் போது நாம் குழந்தைக்கு பாதுகாப்பான உடைகளை அணிவித்து தூக்கி செல்கிறோம். நேற்று கூட கொடைக்கானல்ல மழை அடி அடின்னு அடிச்சிருக்கு. இங்கே வெயில் அடி அடின்னு அடிக்குது, அங்கே மழை அடி அடின்னு அடிக்குது. ஸோ அங்கே ஒரு கை குழந்தைய இப்போதான் பிறந்து 3 மாதம் ஆயிருக்குன்ற ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு நம்ம கொடைக்கானல் போகிறோம், ஊட்டி போகிறோம், சுவிட்சர்லாண்ட் போகிறோம், ஹிமாலயாஸ் போகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே தூக்கிட்டு போக முடியுமா? வீட்டில் அந்த குழந்தை இருக்கிற மாதிரியே தூக்கிட்டு போக முடியுமா? வீட்டில் சட்டையை போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கும், அப்படியே தூக்கிட்டு போக முடியுமா? நமக்கே இருக்கிறது 450 கிராம், அதில் 5% தான் வேலை செய்யுது. அதுலேயும் பாதி நேரம் விட்டு விட்டு அறியும், அறிவித்தால் தான் அறியும், மறந்து மறந்து அறியும், படிப்படியாக அறியும். இதுக்கே இவ்வளோ அறிவு இருக்கும்போது சிவபெருமானுக்கு அறிவு இருக்காதா? நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல நாப்கின் போடுறோம். குழந்தை சின்ன குழந்தையா இருந்தது, திடீர்னு மோஷன் போயிடுச்சு, யூரின் போகுது அப்படின்னாக்க அது அசிங்கமாயிடுங்கிறதுனால நாப்கின் போடுறோம். பின்னர் உள்ளாடை. ஒரு ஒன்னொன்னும் உங்களுக்கு பார்த்து 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 பண்ணியிருக்கு. முதல்ல ஷர்ட் போடுது அப்படின்னு சொல்லலை, நாப்கின் போடுது. நாப்கின் போடுது. அப்புறம் உள் ஆடை, ஆடைங்கிற பெயரை பயன்படுத்த போகிறேன். என்னால் அது 5 பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லக்கூடிய 5 ஆடைகளை கொண்டு வர போகிறேன். அதனால இங்கேயே ஒரு ஆடை அப்படிங்கிறத முன்னாடியே சொல்கிறேன். சேக்கிழார் மாதிரி, சேக்கிழார் பின்னாடி இது வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடி அந்த நாயன்மாருடைய அறிமுகத்தில் லைட்டாக சொல்லுவார். அவர் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாதவர் அப்படின்னு அப்படி சொல்லி கொண்டு போவார். அப்புறமா பார்த்தா மனைவியை கேட்டாங்க, கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ஃபஸ்ட்டு நாப்கின் நாத்தம் பிடிச்சது அதை எடுத்து போடுறாரு, ஏன்னா அது மாயை. அது பின்னர் உள்ளாடை என்று சொல்லக்கூடிய 5 அடுக்கு ஆடைகளை போடுகின்றார். இதுக்கு பேர் 5ன்னா பஞ்சபுராணம் சொல்கிறோமே. கஞ்சுகம் என்றால் ஆடை. 5 ஆடையை சின்ன சின்னதாக இருக்கு, நமக்கு பார்க்குறதுக்கு ஒன்று மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே லேயர் லேயராக 5 ஆடை இருக்குது. இந்த ஆடை இந்த உயிரை விட்டு பிரியவே பிரியாது. ஆக இந்த ஆடைக்கு பெயர் பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர். நான் உங்களுக்கு உள்ளாடை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதன் மேல் வெளியாடை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறேன். அதன் மேல் வெளியாடை என்ன? குணசரீரம் என்று சொல்லக்கூடிய அடுத்த சரீரத்தை சேர்க்க போறார் பெருமார். அதன் மேல் ஸ்வெட்டர். அது என்ன? புரியட்ட காயம் என்கின்ற 8 தத்துவங்களை அதுக்கு மேலே சேர்க்க போறார். அதுதான் ஸ்வெட்டர்னு சொல்லியிருக்கேன். அது மேலே ஷால். 15 தத்துவங்களாகிய தூள தத்துவங்கள், கண்ணால் காணக்கூடிய பஞ்சபூதங்கள், 5 கருவிகள், கர்மேந்திரியங்கள், அதெல்லாம் சேர்க்கிறார். அது ஷால். கரெக்டாக 5ஓட நிறுத்திட்டேன் பாருங்க. இதெல்லாம் மாணவர்கள் ஏதோ படிக்கும்போது ஐயா நாப்கின்னு, உள்ளாட, வெளியாட, ஸ்வெட்டரு, ஷாலு அப்படின்ட்டு இது 5 அடுக்கு உடல் வருது. அந்தந்த உடல் மாதிரி பேர் உள்ள ஒரு உதாரணத்தை இங்கே சேர்த்துருக்கு. சும்மா கிடையாது. அதுலேயே சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே படிக்க வேண்டியதில்லை. ஏன் இன்னொன்று சொல்ல முடியாது? அதுக்கு மேலே ஒரு தலையில் கேப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே.
அப்போ உங்களுக்கு குழப்பம் வந்துடும். 6 அடுக்கு உடலோ அப்படின்னு வந்துடும். சிந்திக்கிற மாணவர்களுக்கு வரும், சிந்திக்காத மாணவர்களுக்கு சொட்டர் போட்டா என்ன, போடலைன்னா என்ன, அது மேல ஷால் எதுக்கு போத்துறது, 5வது அடுக்கு வரலையே அப்படிங்கிறதுனால ஷாலை போத்தி விட்டுருக்கேன் அந்த குழந்தைக்கு. இல்லைங்கய்யா நான் ஷால் போத்துறது இல்லை, ஸ்வெட்டரே போதும் அப்படின்னீங்கன்னா 4 அடுக்கு தான் வருது, நீங்க வேற ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடணும் அதுக்கு. ஆக ஒரு 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 உதாரணத்திற்கும் ஒரு பொருள் இருக்கின்றது, அதுக்கு பெயரும் அந்த பொருளை முன்னாடியே கூட்டுகின்றது. நாப்கின் என்பது மாயை, குறிச்சுக்கங்க. நாப்கின் என்பது 36 தத்துவங்கள் இருக்குன்னு படித்தோம். 36 5 வந்து சிவ தத்துவங்கள், அது நம்ம அறிவுக்கு போயிட்டு அது அப்புறம் படிச்சுக்கலாம். இந்த உயிருக்காக அவர் பண்ணது அசுத்த மாயையிலிருந்து பண்ணக்கூடியது 31 தத்துவங்கள். 31 தத்துவங்கள்ல முதல்ல இந்த உயிர்ல எடுத்து ஊசி நூல் கோப்பம் இல்லையா, ஊசியில முதல்ல அது அந்த ஹைலைட் சொல்லுவாங்க, அது உள்ள நூல் கோப்பம், அது நல்லா வாயில அப்படி பண்ணிக்கிட்டு நல்லா தொடச்சிக்கிட்டு அந்த அந்த ஓட்டைக்குள்ள அது உள்ள விட்டு இந்த பக்கம் இழுப்போம். அது போல முதல்ல அவர் அந்த நூலை மாட்டினது வந்து மாயைக்குள்ள வச்சு மாட்டுறாரு. இப்போ 7 தத்துவங்கள்ல ஒரு மாயையை மாட்டிட்டார். அதுக்கு அடுத்ததாகிய உள்ளாடை என்று சொல்லக்கூடிய பஞ்ச கஞ்சுகங்கள், அடுத்த 5 தத்துவங்களை இதில் சேர்க்கிறார். இந்த தத்துவங்கள் உயிரோடவே போய்கிட்டு இருக்கக்கூடிய தத்துவங்கள். இந்த தத்துவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரம்மாவுக்கு, விஷ்ணுவுக்கு, பெருமாளுக்கு அதிகாரம் கிடையாது. அவனுக்கு இது மாதிரி இருக்கிறதே தெரியாது. சும்மா அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு காலத்தை வீணாக்காதீங்க. ஒரு 500 வருஷம் வாழ போறோம்னா ஒரு 100 வருஷம் பெருமாளை கும்பிடலாம், 100 வருஷம் பிரம்மாவை கும்பிடலாம், ஒரு 50 வருஷம் சிவனை கும்பிடலாம். வாழ போறதே இன்னொரு 50 வருஷம் தான் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அதை போய் வேற எதுலையாவது டயத்தை வீணாக்கப்படாது. ஆக இந்த இந்த தத்துவங்கள் இப்போ நம்ம படிக்கிற இந்த இந்த பஞ்சகஞ்சுகம் இதுல எல்லாம் வந்து பெருமாளுக்கு தெரியாது. வைணவ புத்தகங்கள் ஏதாவது இருந்ததுன்னாக்க, ஆழ்வார்களுடைய புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமே 24 தத்துவங்களால் ஆனதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பாஸ்கே அவ்வளவுதான் தெரியும். அப்புறம் எப்படி அவங்களுக்கு கீழே உள்ளவங்க சொல்லுவாங்க. மாணிக்க வாசகரையும் திருமூலரையும் கேட்டால் இல்லை 36 ஆனது, 96 ஆனதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பாஸ் அதுக்கு அதிபதி, அதனால சொல்றாங்க. ஆக 5 தத்துவங்களை இப்ப சேர்க்க போறார். என்ன தத்துவம்? வித்யா தத்துவத்துல 7 படிச்சிருக்கோம். இது சேர்ந்தது 7. 7 என்ன? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை அப்படின்னு 7 தத்துவங்கள் இருக்கு. 7 தான் முதல்ல சேர்க்கிறார் உயிரோட. இந்த 7 சேர்க்கறதுல முதல்ல மாயையை எடுத்து சேர்த்துட்டார். மீதி இருக்கிற 5 அடுத்த லேயர்ல சேர்க்கிறார். அடுத்த லேயர்ல என்ன இருக்கு? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5 சேர்ந்தது பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர். இந்த 5 ஒன்னோட ஒன்னா ஏன்னா கலையிலிருந்து தான் மற்றது தோன்றும். காலம், நியதி ஓகே, கலை வந்துட்ட பின்னாடி கலையிலிருந்து தான் எல்லாமே தோன்ற போகிறது. அதனால இது 5ஐயும் ஒரே 5 துணியை ஒன்னா வச்சு தச்சிருவோம். என்ன சொல்றது, லேடிஸ் புடவையில கீழே வந்து ஃப்ரில் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரில்லா ஜென்ஸ் முன்னாடி பேண்ட்டுக்கு அடிப்பாங்க, இப்பெல்லாம் அந்த பெல் பாட்டமுக்கு அடிப்பாங்க, இப்போ அடிக்கிறது இல்லை. ஒரு கிளாத்தோட அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுனால இன்னொரு கிளாத்தை வச்சு தைப்பாங்க. அது போல். ஆனால் இது வேற, உள்ளே வச்சு தைச்சிருக்கிறது வேற. ஆனால் துணியை எடுத்தோம் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து தான் வரும். அதுபோல் பெருமான் என்ன பண்ணுறாரு? காலம் ஒரு துணி, நியதி ஒரு துணி, கலை ஒரு துணி, அராகம் ஒரு துணி, வித்தை ஒரு துணி, 5ஐயும் வச்சு ஒன்னா தச்சிடுற. நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு, குஷனாக இருக்கிறதுக்கு 5 லேயரை பண்ணுறார். உயிர்களுக்கு ஒன்றன் மேல் ஒன்றாக 5 அடுக்கு, அதாவது 5 லேயர் உடல்களை அமைக்கின்றான் இறைவன். மயங்கி கிடப்பவனை தட்டி எழுப்புவது போல அறிவு மயங்கி செயலற்று கிடந்த உயிர்களை தட்டி எழுப்ப மாயை என்ற கருவியை சேர்க்கிறார். ஸோ ஒரு மாயை, அடுத்தது 5 பஞ்சகஞ்சுகம், 6 ஆயிடுச்சு. உயிருடன் சேர்க்கப்பட்ட முதல் அடுக்கு ஆடை மாயை. உயிருக்கு மாயை சேர்க்கப்பட்ட இந்த நிலைக்கு காரண உடல் என்று பெயர். இதோட வச்சுக்கோங்க. நிறைய மாணவர்கள் நேர்முக தேர்வுல இது பாதி அது பாதியா சொல்றது. காரண உடல், மனோமய கோஷம், கஞ்சுக உடல், தூள உடல், நுண்ணு உடல், சூக்கும உடல், ஆனந்தமய கோஷம், இல்ல அன்னமய கோஷம் அப்படின்னு இது அதிகமா படிக்கிறதுனால வர்ற பிரச்சனை. பேசாம ஒரு 5 பேரை மட்டும் சொல்லியிருந்தோம்னா ஒழுங்கா படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். நான் பாட்டுக்கு இந்த உடல்னு சொல்லிட்டு நீங்க வேற ஒரு புத்தகத்துல, சைவ சித்தாந்த புத்தகத்துல எடுத்து பார்க்கும்போது அதுல கோஷம்னு கோஷம் போட்டிருப்பாங்க. ஐயோ ஐயா நமக்கு சொல்லிக் கொடுக்கலையேன்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்காகத்தான் 2ஐயும் கொடுத்துருக்குறேன். அதனால மாணவர்கள் ஒன்று தமிழ்ல இருக்கிற 5 பெயர்களை படிங்க, இல்லைன்னா வடமொழியில இருக்கிற இந்த கோஷம்ன்ற 5 படிச்சுக்கோங்க.
இதையும் அதையும் மாற்றி மாற்றி படிக்காதீங்க. ஏதோ ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னொன்று புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் என்னுடைய கேள்வியில் வந்து காரண உடலுக்கு வடமொழியில் என்ன பெயர் அது மாதிரி நான் கேட்கறது இல்லை. டிரான்ஸ்லேஷன் அதுக்கு ஒன்றும் பெரிய ஞானமெல்லாம் தேவையில்லை. புத்தகத்தை பார்த்தா தெரியுது, கூகுளில் போட்டால் வருது. நான் எந்த மாணவர்கிட்டையும் டிரான்ஸ்லேஷன் கேள்வி கேட்கறது இல்லை, கான்செப்ட் கேள்வி தான் கேட்குறோம். 5 உடல்கள்னு சொல்கிறோமே, அப்படி இருக்கா, அது என்ன அந்த 5 அப்படின்னு கேட்போம். ஆக நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். கோஷத்துலேயே 5 சொன்னாலும் ஓகே, இல்லை உடல் அப்படின்றதுல 5 சொன்னாலும் ஓகே. ஆக இப்போ நான் வந்து கொஞ்சம் உடல்ங்கிறதுல நிறுத்திக்கிறேன், மற்றதை சும்மா லைட்டாக சொல்லிட்டு விட்டுறேன். உயிருக்கு முதல்ல உயிர் இருந்தது, அந்த உயிரில் எடுத்து மாயையை கோக்குறாரு. ஊசியில் நூலை கோக்குற மாதிரி முதல்ல மாயையை கோக்குறாரு. இந்த மாயை நூல் தான் பின்னாடி எல்லாத்தையும் கட்டி இழுத்துக்கிட்டு வரப்போகுது. ஆக அந்த ஊசியில் எடுத்து நூலை கோக்கின்றதற்கு காரண உடல் என்று பெயர். காரண உடல். இப்போ இந்த என்ன காரண உடல்னு ஏன் பேர் வைக்கிறாங்க? பிறவியை கொடுக்கறதுக்கு இந்த உடல் தான் முதல் காரணமாக இருக்கின்றது. இதுக்கப்புறம் தான் எல்லாம் வரப்போகுது. ஃபவுண்டேஷன், வீடு கட்டும்போது ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். இதை கரெக்டாக போட்டால் தான் பின்னாடி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக 8 அடிக்கு போட்டுட்டாக்க, இப்போ பணம் கொஞ்சம் தான் இருக்குது, பேங்க்கில் வந்து 40 லட்சம் தான் தர்றாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டிக்கலாம். இன்னொரு 40 லட்சம் கிடைக்குதுன்னா அப்புறமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏற்றிக்கலாம். இப்போ ஃபவுண்டேஷனை ஒழுங்காக போடலை அப்படின்னாக்க அப்புறம் பணம் வந்தாலும் கட்ட முடியாது, கட்டுனா கிரவுண்ட் ஃப்ளோரும் இடிஞ்சு போயிடும். ஆகையால் பெருமான் முதலில் அந்த மாயையை சேர்த்து இந்த நிலைக்கு பெயர் காரண உடல் அப்படிங்கிற ஒரு உடலை நமக்கு சேர்த்திருக்கிறார். முதல்ல ஒரு நன்றி சொல்லணும், 5 முறை நன்றி சொல்லணும். காரண உடல் சேர்த்ததுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். இதுக்கு பேர் வந்து ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு ஆனந்தமய கோஷம்னா, உயிர் எங்கே இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம், செப்டிக் டேங்குக்குள்ளே கிடந்ததுன்னு பார்த்தோம். செப்டிக் டேங்க்குள்ள கிடந்த உயிரை அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி அப்படி வெளியில கொண்டு வந்தோடனே இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன புதுசா இருக்கு, சஃபகேஷன்ல இருந்தது. இப்போ நம்ம வீட்டில் ஃபுல்லாக ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைச்சி போட்டு இப்போ கரண்ட் நின்று போயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கரண்ட் வந்துருச்சு, ஃபேன் ஓடுது, லைட் திறந்துட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் வென்டிலேஷன் நமக்கு கிடைக்குது. வென்டிலேஷன் கிடைச்ச உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடுது, ஒரு சந்தோஷம் வந்துடுது. இப்போ உயிருக்கு முதலில் வென்டிலேஷன் கிடைக்குது. இந்த மாயை சேர்த்த உடனே இந்த ஆணவ மலம் ஃபுல்லாக மறைச்சிருந்த இடத்துல நடுவில் ஒரு ஓட்டையை ஒன்று போட்டு விட்டுரும். ஓட்டையை போட்ட உடனே நல்லா காற்று வருது, வெளிச்சம் வருது. உயிருக்கு என்னன்னு தெரியல, ஆனால் முன்னாடியை விட இப்போ நமக்கு ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை முதலில் கொடுக்கின்ற உடல் இந்த மாயையை சேர்த்ததுனால் அதுக்கு ஆனந்தமய கோஷம் என்று பெயர். இங்கிலீஷ் புத்தகம்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா காசல் பாடின்னு சொல்லுவாங்க, அதை குழப்பிக்க வேண்டாம். கோஷம் என்றால் உரை என்று பொருள். ஸோ இப்போ அந்த 5 கோஷம் சொல்லுவாங்க, ஆனந்தமய கோஷம் அப்படின்னு வரிசையாக படிக்க போகிறோம். ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இங்கே இருக்கிற மாணவர் வந்து காரண உடலுங்கிறத மறந்துடுங்க, ஆனந்தமய கோஷம்னு மட்டும் வச்சுக்கோங்க. இல்லை நான் காரண உடல்லே படிக்கிறேன் அப்படின்னா காரண உடல்னு படிச்சுக்கோங்க. கோஷம் என்றால் உரை என்று பொருள். மாயை சேர்ந்ததும் உயிருக்கு ஒரு இனம் புரியாத சிலிர்ப்பு, அதாவது த்ரில் உண்டாகிறது. அதனால் சற்று ஆனந்தம் அடைகிறது. உயிருக்கு ஏற்கனவே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திக்காகிய மூலப்பொருள்கள் இருக்கின்றது, சூக்குமமாக இருக்கின்றது. இப்போ நான் என்ன சொல்றேன், அது ஆனந்தம் அடையுதுன்னா என்ன அர்த்தம்? இச்சா, கிரியா, ஞானம். இது இப்போ திடீர்னு உயிர் அடையுதுன்னா எங்கேருந்து அடையுது, எங்கேருந்து அடைஞ்சுது? இது ஆனந்தம் இதுக்குள்ளேயே இருந்தது, காற்று இல்லாததுனால சஃபகேஷன் ஆயிருந்தது. ஜன்னலை திறந்து விட்ட உடனே சந்தோஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஜன்னலை திறந்ததுனால வெளியிலேருந்து மாயை வந்துருச்சு, வெளியிலேருந்து வந்துருச்சு, அப்படி கிடையாது. எல்லாமே சூக்குமமாக இருந்தது, வெளிப்படுகிறது. இந்த சட்டத்துக்கு பேரு தான் சர்க்காரியவாதம். இல்லது தோன்றாது, சிவபெருமானே உண்டாக்க முடியாது. இப்போ ஆணவம், கண்மம், மாயைன்னு 3 இருக்கு. இதுக்கு மேல 4ஆவதா ஒன்றை உண்டாக்க முடியுமா? நோ நோ. தன்வயத்தன்னு சொல்றீங்க, நோ நோ. அவரால் ஏதாவது இந்த 3 பொருள்களை தவிர வேற எதையும் உருவாக்க முடியாது. அதனாலதான் அவரே வந்து பாடம் நடத்தினாலும் இதைத்தான் நடத்தான், யாரை விட்டு நடத்தினாலும் இதான் நடத்தின. எங்க ஐயா கந்தசாமியா நடத்தினாலும் இதைத்தான் நடத்தான். பின்னால் கூட்டப்படும் 4 உடல்களுக்கும் இந்த உடல் காரணமாக இருப்பதால் இதற்கு காரண உடல் என்று பெயர். ஸோ இப்போ பெயர் காரணம் தெரிஞ்சிருச்சு.
இந்த உடலுக்கு என்ன பெயர்னு தெரிஞ்சிருச்சு. அதுல 36 வேண்டாம், 35 ஓரமா வச்சிருவோம். நான் இப்ப பேசுறதெல்லாம் 31 பேச போறேன். ஐயா என்ன 36 நீங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க. போன வகுப்பில் 36 என்று சொன்னீர்கள், இந்த வகுப்பில் 31 என்று சொல்கிறீர்கள். எது சரி அப்படி கேட்க வேண்டாம். 36 தான். 5 சிவ தத்துவங்களை பற்றி அதிகமாக இப்ப நான் பேச போறது இல்லை. ஏன்னா அதை இப்ப நம்ம டேலி பண்ணல. மாயையிலிருந்து அசுத்த மாயை, அதுல இருக்கிற ஒரு மாயை, சப்பாத்தி மாவு பாக்கெட்டு மாவு, அதுல இருந்து பிசைஞ்ச மாவு, அதுல இருந்து நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். ஆக நான் இனிமே 31 தத்துவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு கணக்கு காமிச்சிடுறேன். இன்னொரு 5 நம்ம கடைசியா கூட்டிக்கலாம். இப்ப 31 தத்துவங்களில் முதல் மாயை என்ற தத்துவத்தை கூட்டின உடனே அந்த 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 நிலைக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா சொல்லுவோம் நம்ம, ஃபவுண்டேஷன் வந்துருச்சு, லிண்டல் சொல்லுவாங்க, இது வந்துருச்சு, ரூஃப் வந்துருச்சு, பெயிண்டிங் ஆயிடுச்சு, பட்டி பண்ணியாச்சு. அது மாதிரி நம்ம ஒன்னொன்னா சொல்ற மாதிரி இந்த உடல்ல முதல்ல மாயையை சேர்த்து விட்டார் இறைவன். இந்த நிலையில உயிருக்கு என்னவோ ஒண்ணு ஒரு ஒரு என்ன சொல்றது, சின்ன வயசுல கிச்சு கிச்சு முட்டுறது சொல்லுவாங்க. இந்த இடத்துல எப்படி பண்ணுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்படின்னு சிரிப்போம். அது போல இந்த இந்த உயிருக்கு வந்து அப்படி ஒரு மாயை கூட்டின உடனே அதுக்கு அப்படின்னு சிரிக்குது. அதனால அதுக்கு ஆனந்தமய கோஷம் என்று பெயர், அல்லது காரண உடல். அடுத்ததாக இரண்டாவது, இதை மட்டும் வச்சுக்கிட்டு இதை முத்திய நிலைக்கு கொண்டு போக முடியாது. ஆனா முட்டாளா சிவபெருமான்? சும்மா இது ஃபர்ஸ்ட் லேயர் வைக்கிறார், கீழே முதல் செங்கல். இந்த எய்ம்ஸுக்கு ஒரு செங்கல் வச்சு அதான் காமிச்சுக்கிட்டே இருக்காங்களே, அது போல முதல் செங்கல் வச்சிருக்கிறார். இன்னும் பில்டிங் கட்டணும், கிளாஸ் ரூம் கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அதெல்லாம் இன்னொரு 3 எலெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். போன எலெக்ஷனுக்கு வச்சது இது. இரண்டாவது அடுக்காக காரண உடலின் மேல், மாயையின் மேல், வித்யா தத்துவங்கள் 7 பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுல 1 போயிடுச்சு, இன்னும் 6 வித்யா தத்துவம் இருக்கு. இந்த 6ல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இது 5ம் சேர்த்து தச்சிருக்கு. இது 5ம் தனித்தனியா இருக்குது. 5ம் சேர்த்து சாமி என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு எல்லாத்தையும் ஒன்னா போட்டார், ரப்பர் பேண்ட் போட்டிருக்கார். இதை தனியா இனிமே பிரிக்க முடியாது. இது 5ஐயும் சேர்த்திருக்காரு. இந்த 5ம் இப்படி சேர்ந்த ஒரு நிலைக்கு பெயர் பேண்டு போட்டு, இது 5ன்னு நான் இப்ப சொல்றேன், இது 5ஆ இருந்ததுனால 5ன்னு சொல்றேன். நான் முதல்ல இதை பாக்குறவங்க, ஐயாவுக்கு கையில ஒரு விரல் தான் இருக்கு, அதனால பெரிய விரலா ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அது போல இறைவன் 5 லேயர்களை எடுத்து ஒன்னா தச்சு ஒரே துணி மாதிரி வச்சிருக்கிறதுனால, இந்த 5ங்கிறதுனால பஞ்ச, ஏக் தோ தீன் சார் பாஞ்ச், பஞ்ச புராணம், பஞ்சாட்சரம், பஞ்ச கவியம், அதெல்லாம் நமக்கு புரியாது. பஞ்ச பாண்டவர்கள், அது புரியும். அது புரியுதோ இல்லையோ. பஞ்சாமிர்தம், ஓகே 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 ஓகே, அதுதான் பஞ்சாமிர்தம்னா என்ன, 5 பழம் போடணுமோ அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த இதுக்கு பேர் வந்து 5 லேயர் சேர்ந்த இந்த சட்டைக்கு பெயர் பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர். இந்த உடலை சேர்க்கின்ற இந்த நிலைக்கு இதை சேர்த்தாச்சு. இது சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆயிருக்கு, வீடு எந்த அளவுல இருக்கு அப்படின்னா, இப்போ கஞ்சுக உடல் வரைக்கும் வந்தாச்சு. முன்னாடி காரண உடல் வரைக்கும் இருந்தது, இப்ப கஞ்சுக உடல் வரைக்கும் வந்தாச்சு. கஞ்சிதம் அப்படின்னா சட்டை என்று பெயர். இந்த வடமொழியில இதுக்கு வந்து விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் விஞ்ஞானமய கோஷம்? காலம், நியதி, கலை, வித்தை, வித்தை என்கின்ற வித்யா. நிறைய பேர் இங்க வித்யான்னு பேர் வச்சிருக்கிறீங்க. வித்யானா அறிவு. இந்த அறிவு நீங்க உங்களை எப்ப ஊட்டியிருக்காரு சிவபெருமான்? அப்பவே ஊட்டியிருக்கிறாரு. இப்போ உங்க அப்பா அம்மா வச்ச பேர் கிடையாது இது. சிவபெருமான் அன்றே நமக்கு எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்குமே வைத்த பெயர் வித்யா அப்படின்ற ஒரு தத்துவம். அது சேர்ந்ததுனால இப்போ கொஞ்சம் புத்திசாலி ஆயிடுச்சு. இது அறிவு விளங்க பெறுகுது. காலத்தை பத்தி இப்பதான் காலமே படைக்கப்படுது. இந்த உயிர் இருந்துச்சே, இந்த உயிரை அப்பதான் காலத்தை அறிமுகப்படுத்துறாரு. 1900 கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இந்த காலத்தை இப்பதான் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் தான் கேலண்டர், அப்புறம் டிஜிட்டல் வாட்ச், அப்புறம் ஸ்டாப் வாட்ச், அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் அப்புறம் தான் வந்தது. இதை வச்சுக்கிட்டு சிவபெருமானை எப்படி அளக்குறது? ஏண்டா, உனக்கு மாயையை சேர்த்து அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கே ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறான். என்ன இங்க பிரம்மா விஷ்ணு எல்லாம் வரப்போறாங்க, அவங்களுக்கே ஜாதகம் எழுதணுமே. பிரம்மா ஜாதகம் பார்த்திருக்கீங்களா நீங்க? ராமர் ஜாதகம் எல்லாரும் பார்த்திருப்பீங்களே, ராமநவமியில காமிப்பாங்க ராமர் ஜாதகம். எங்க வீட்டுல எல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்கோம். ராமருக்கு ஜாதகம் இருக்கு.
ஒரு ஒரு கடவுளுக்கு ஜாதகம் இருக்கு அப்படின்னா அப்புறம் கடவுளா அது? ஒரு பிறவி, ஒரு செயலை செய்வதற்காக அந்த உருவத்துல வந்துட்டு போயிருப்பார். சரி, ரொம்ப ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். இந்த நிலையில் கஞ்சுக உடல் என்று பெயர், விஞ்ஞானமய கோஷம் என்றும் இதை சொல்லலாம். இந்த உடல் சேர்ந்ததும் ஆன்மாவுக்கு ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி ஆகிய 3 சக்திகள் கிடைக்கிறது அப்படின்னு போட்டிருக்கிறேன். சின்ன வயசு இளம் மாணவர்கள், புதிய மாணவர்களுக்காக. கிடைக்கிறது அப்படின்னா என்னவோ புதுசா வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இல்லது தோன்றாது. ஏற்கனவே இந்த உயிருக்குள்ளேயே சூக்குமமாக இருந்த இது இருக்கிறதுனால அது வெளிப்படுது. இது சேர்ந்ததுனால வெளிப்படுது. வித்யா தத்துவம் சேர்றதுனால வெளிப்படுது. கலை சேர்றதுனால வெளிப்படுது. காலம், நியதி, கலை, அராகம் சேரும்போது எல்லாமே நமக்கு இச்சா அதிகமாகவும் ஞானம் கம்மியாகவும் ஒரு இதில் ஒரு உயிருக்கு வந்து கிரியா அதிகமாகவும். ஏன் உயிர்கள் வேற வேறையா பிறக்குது? இது ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல இறைவன் உடலை கொடுத்தாரு, அப்ப ஏன் 7 வகை பிறப்பு கொடுத்தாரு? ஒரே வகையா கொடுத்துருக்க வேண்டியதானே. அட்வான்ஸ் கிளாஸ் மாணவர்கள் தெரிந்து கொள்ளவும் இதை. இறைவன் உயிர்களை படைக்கிறார். இது இவன் மாதிரி, அவன் பேர் என்னப்பா, டார்வின் மாதிரி கதையா இருக்கு. இறைவன் உயிர்களை படைக்கிறார், சரி, உடலை கொடுக்கிறார், சரி. எல்லாருக்குமே சிவனடியார் உடலையே திருநீர் பூசி கொடுத்துருக்கலாம்ல. சிவன் திருநீர் பூசிருக்கிறார், அவருக்கு என்ன அடையாளங்கள்? திருநீர், உருத்திராக்கம், நமச்சிவாயம். முத இந்த ஆணவ மலத்துல இருந்து அந்த உயிரை எடுத்து இந்த ஏதோ நூல் சுத்துறாரு, ஏதாவது கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த கதையை சொல்லும் போதே ஒரு சிவனடியாராவே உண்டாக்கிடலாமே. எதுக்கு ராபர்ட்டா உண்டாக்குனாரு? முஸ்தபாவா ஏன் உண்டாக்குனாரு? ஏன் எறும்பா உண்டாக்குனாரு? இந்த இச்சா, ஞானா, கிரிய சக்திகளில் ஒரு உயிருக்குள்ளும் இருக்கின்ற இந்த 3 சக்திகளில் வேறுபாடு இருந்தது. அதது இச்சைக்கு ஏற்றது போல அதுல போய் மாட்டிக்குது. அது இச்சைக்கு ஏற்றது போல அந்த உடலை கொடுப்பான். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு நல்ல ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறோம், கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களையும் ஓட சொல்றோம், எல்லாம் ஓடுங்கடா 100 மீட்டர் ஓட்டம். அதுல ஃபாஸ்டா ஓடுற ஒரு 10 பேரை தனியா கூட்டிட்டு வர்றோம், மீதி எல்லாம் பின்னாடி போங்க. இதுபோல பெருமான் இங்க உயிரை கொடுக்கும்போது இந்த ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, இந்த 3 சக்திகளும் அந்தந்த உயிருக்குள்ள அடங்கி கிடந்தது. இந்த காரண உடலை சேர்த்த உடனே அந்த சந்தோஷம் வந்துச்சுல்ல, ஆனந்தமய கோஷம். இந்த சந்தோஷம் எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி வரல. உனக்கு கூட வருது, குறைச்சு வருது. அப்போ இவர் சேர்க்கிறது வந்து காமன் உடம்ப தான் சேர்க்கிறார். இந்த 5 இது வந்து ஒன்னாதான் சேர்க்கிறார். ஆனா வெளிப்படுகிறதுல வித்தியாசமா வெளிப்படுது. ஏன்னா இது உள்ள இருக்கிற மூலப்பொருள்ல வேறுபாடு இருக்கிறதுனால அது அப்படி பிடிச்சிக்குது. ஒண்ணு ஞானத்தை பிடிச்சிக்குது, ஒண்ணு இச்சாவை அதிகமா பிடிச்சிக்குது, ஒண்ணு கிரியாவை அதிகமா பிடிச்சிக்குது. இப்போது ஆன்மாவுக்கு ஆசை பிறக்கிறது. இச்சா சக்தி என்றால் ஆன்ம ஆசை தானே. ஆசை பிறக்கிறது. ஆசையை அனுபவிக்க அல்லது பின்னால் வரும் உலக பொருள்களை அனுபவிக்க தயார் நிலையில் உள்ளது. நான் வந்து பாடத்துல அதை புருஷன் என்று சொல்வேன், ஆண்மகன். திருமணத்துக்கு தயாராக இருக்கின்ற ஆண்மகன் நான் சொல்லியிருந்திருப்பேன். அதுதான் புருடன் என்று பெயர். தயார் நிலையில் உள்ளது. திருமணத்துக்கு தயாராக உள்ள ஆண்மகனை போன்ற நிலையில் இருப்பதால் ஆன்மாவின் இந்த நிலைக்கு புருஷன் அல்லது புருடன் என்று பெயர். கல்யாண மாப்பிள்ளை கல்யாணத்துல இருக்க அப்பா, அம்மா, மாமா, மச்சா எல்லாம் காலையில மூத்த நேரத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. கல்யாண மாப்பிள்ளை என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாரு? மூத்த நேரத்துக்கு அப்புறம் என்ன நேரம், அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுபோல அனுபவிக்க தயார் நிலையில் இந்த புருடன் இருக்கான். எப்ப இந்த சொந்தக்காரங்கெல்லாம் போவானுங்க, மாப்பிள்ளை அழைப்பு, பொண்ணு அழைப்பு, அழைப்பு, 2வது அழைப்பு, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், இங்க தேங்காய் உடைக்கணும், அவனுக்கு தலையில் இது பண்ணணும், இவனுக்கு இது பண்ணணும், சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு விடுங்கப்பா எங்களை அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளையும் மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டதுல இருந்து இதே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் புருடன் நிலை. புருடன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சீக்கிரம் அந்த சொந்தக்காரங்கெல்லாம் அவன் எல்லாம் அந்த சீர்வரிசையெல்லாம் அள்ளி வேன்ல ஏற்றி கொண்டு போங்க, எங்களை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க விடுங்க அப்படின்னு நினைக்கிற அந்த நிலைதான் புருடன் நிலை. இந்த நிலையில் இந்த நிலைக்கு இந்த ஆன்மாவை புருடன் என்று சொல்கின்றோம். புருடன் என்பது தனியா எதையும் சேர்க்கல, சேர்த்தது 6 தான். வித்யா தத்துவங்கள்ல 1 சேர்ந்துச்சு, அப்புறம் 5 சேர்ந்துச்சு, இப்ப 6 தான் சேர்ந்திருக்கு. 7வதா இருக்கிறது. இந்த 6ம் சேர்ந்த ஒரு நிலைக்கு, இந்த நிலைக்கு புருடன் என்று பெயர் அப்படின்னு விளக்கம்.
ஆக இப்போ வித்யா தத்துவங்கள் 7 கவர் ஆயிடுச்சு. அடுத்தது 3வது அடுக்காக இப்போ இது வரைக்கும் 2 வித்யா தத்துவங்கள்ல 2 அடுக்கு உடல் முடிஞ்சு போயிடுச்சு. இதை ரொம்ப என்ன சொல்றது, சூக்குமத்திலும் சூக்குமம், அதிசூக்குமம் என்று பெயர். பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்குமே தெரியாது இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இதுக்கு கீழே தான் அவங்க ஆட்சி செய்ய போறாங்க. பிரம்மா படைக்கிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு அறிவு இது, இந்த அறிவு அவருக்கு கிடையாது. இப்ப இந்த அறிவு இல்லாம இப்ப அவர் எப்படி உயிரை படைக்கிறாரு? அதான் பெருமான் படைப்பார். பெருமான் அவன் மூலமா டே ஊசியை போடுற அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுத்தா நர்ஸ் போடுது. அவள் நர்ஸுக்கா தெரியாது எந்த ஊசி போடுறது. பெருமான் சொல்லுவார், கூட்டு காலத்தை கூட்டு, நியதியை கூட்டு அப்படின்னா என்னன்னு தெரியாம ஊசி போட்டு விட்டுரும். இன்ஜெக்ஷன் போடுற எல்லா நர்ஸுக்கும் மெடிசின் என்னன்னு தெரியுமா? டாக்டர் எழுதியிருக்கிறாரு, அந்த ஊசியை எடுத்து போடணும், அவ்வளவுதான். பிரம்மாவோட வேலை என்ன? அதுதான். விஷ்ணுவோட வேலை என்ன? அதுதான். டாக்டர் எழுதியிருக்கிறாரு, ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லியிருக்கிறாரு, வாங்க உட்காருங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுவாரு. இந்த தத்துவங்கள் நாம் படிக்கின்ற நாம் உண்டான தத்துவங்களுடைய எல்லை கோடு, இந்த எல்லைக்குள்ள இவங்க 2 பேரும் வர முடியாது. நான் சொல்லலை, திருமூலர் சொல்லியிருக்கிறார். சரி, 3வது அடுக்காக கஞ்சுக உடலின் மேல் ராசதம், தாமசம், சாத்வீகம் என்று 3 குணங்களை உடைய மூல பிரகிருதி சேர்க்கப்படுகிறது. புருஷன் தயாராயிட்டான்னா அவனுக்கு மனைவி தயாராயிடுறான். இது நான் சென்ற வகுப்புலேயே நான் சொன்னேன். ஒரு பெண் அப்படின்னாலே ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது முதல்ல என்ன கேட்பாங்க? பொண்ணு படிச்சிருக்கான்னு கேட்கறத விட பொண்ணு குணமா இருந்தா போறோம். மாப்பிள்ளை ஏழையா இருந்து பொண்ணை வச்சுதான் இவன் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா என்ன படிச்சிருக்குது, வேலைக்கு போகுதா, சம்பாதிக்குதான்னு கேட்பாங்க. மாப்பிள்ளை நல்ல சொத்து உள்ளவங்க, ரொம்ப ரிச் அப்படின்னா அவங்க கேட்கறது பொண்ணுக்கு எவ்வளவு சொத்துன்னு கேட்க மாட்டாங்க, குணம் இருந்தா போறோம், நல்ல குணம் இருந்தா போறோம், வேற ஒன்றும் வேண்டாம். ஏன் சொத்தை இன்னும் 7 தலைமுறைக்கு சாப்பிடலாம், ஆனா இந்த பெண்ணு குணம் சரியில்லை அப்படின்னா இந்த தலைமுறையோட அழிஞ்சு போயிடும். அதனால நல்ல குணமா ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பையனுக்கு அலையன்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க பொண்ணு பார்க்குறது. மாப்பிள்ளை தேடுறவங்க நிறைய சொல்லுவாங்க, உயரமா இருக்கணும், வாட்ட சாட்டமா இருக்கணும், குடிப்பழக்கம் இல்லாம இருக்கணும், பழக்க வழக்கம் நல்லா இருக்கணும், என் பொண்ணு தான் முதல் பொண்ணா இருக்கணும், அதெல்லாம் நிறைய டெஃபினேஷன் கொடுப்பாங்க. பெண்ணை சொல்லும்போது குணம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த குணங்களுக்கெல்லாம் அதிபதி இப்பதான் மூல பிரகிருதி என்கின்றது. கஞ்சுக ராசதம், தாமசம், சாத்வீகம் என்ற 3 குணங்களை உடைய மூல பிரகிருதி சேர்க்கப்படுகிறது. பிரகிருதிக்குள்ள குதிச்சிருச்சு. ஆன்மா எதுல குதிக்குது? ஆட்ரா ஆட்ரா ராஜா, ஆட்ரா ஆட்ரா ராஜா, ஆட்ரா அப்படின்னு சொல்லி குதிக்கப்படும். குதிச்சிருச்சு, அந்த பெண்ணோட இணைஞ்சிருச்சு. அவ்வளவுதான், காலி. வாழ்க்கை வீணா போச்சு. இனிமே அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அப்படிதான் இவர் கேட்கணும். பொண்ணு ராசதமா இருந்ததுன்னா இவர் ராசதம் ஆயிடுவார், பொண்ணு தாமதமா இருந்ததுன்னா இவர் தாமதம் ஆயிடுவார், பொண்ணு சாத்வீகமா இருந்ததுன்னா இவர் சாத்வீகமா இருப்பார். ஆக இந்த பெண்ணுடைய குணம் எது அதிகமாக இருக்கின்றதோ அது போலதான் கணவனும் இனிமே செயல்பட்டு ஆக வேண்டும். அந்த குடும்பம் அதை நோக்கி தான் போகும். மூல பிரகிருதி என்பது அழகான, கவர்ச்சியான, திருமணத்திற்கு தயாராக உள்ள இளம் பெண் போன்றது. இந்த ஸ்டேஜ்லேயே மோகினின்னு சொல்லலாம். இந்த யாரு ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னப்பா ஒரு பெண் நடனம் ஆடி அவருடைய தவத்தை கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்பர் சாமிக்கு அது மாதிரி சாமி ஒரு 4-5 பொண்ணுங்களை அனுப்புனார். எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு சொல்லிட்டார். பொண்ணுங்களை போ சொல்ல இந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டாரு சிவபெருமான்கிட்ட. அது எதுக்கு? அப்பரை சோதிக்கல, நமக்கு பாடத்துக்காக அதை காமிக்கிறாங்க. ராமன் சீதையை ஏன் நெருப்புல இறங்க சொன்னார்? ராமனுக்கு தெரியாதா சீதை உத்தமின்னு சொல்லி? ராமனுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும் சீதாம்மா, ஊர்க்காரன் ஏசுவான், அவன்களுக்காக நீ இறங்க சொன்னார். அதுபோல அப்பர் சுவாமிகளுக்கு பின்னாடி 3 பெண்கள் நடனம் ஆடினார்கள் அவரை மயக்கிறதுக்கு. எப்போ? 80 வயசுல. அவரு எல்லாம் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியத்தெல்லாம் கொட்டினாங்க. அது எல்லாத்தையும் குப்பை மரத்துல அள்ளி கொண்டு போய் கொல்லை பக்கத்துல கொட்டிட்டு வந்துட்டார். அதெல்லாம் எடுத்து மாலையா போட்டு இருந்தா நல்லா ரிச்சா இருந்திருப்பாரு அவர். சரி, இப்போ இந்த 3 குணங்கள் இணைக்கப்படுகிறது. இப்போ எல்லாரும் ரொம்ப கவனமா பார்க்கணும். இந்த 3 குணங்களுடைய மூல பிரகிருதியை இணைக்கிறோம். இந்த மூல பிரகிருதியை இணைக்கிறதுக்கு குணம் அப்படின்னு வர்றதுனால இந்த குணம் என்பது அந்த கரணங்களில் இருக்கின்ற சித்தம் என்பதை குறிக்கும். இது நல்லா நோட் பண்ணிக்கங்க.
அட்வான்ஸ் மாணவர்கள் இதை குறித்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அந்த 31 தத்துவங்களும் 5 உடலும் எப்படி கூட்டினாலும் டேலி ஆகாது. இதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா. அந்த கரணங்களில் இருக்கின்ற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்கின்ற 4 அந்த கரணங்களில் இப்ப சேர்ந்திருக்கிறது என்ன அப்படின்னாக்க சித்தம் என்கின்ற ஒரு அந்த கரணம் இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா குணம் இருக்குல்ல, குணம் நிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. இந்த ராஜசம் தாமசம் அது வந்து குணத்துக்குள்ள இருக்கிற 3 பிரிவு. குணம் நிக்கிறதுக்கு ஒரு வண்டி வேணுமே, அந்த வண்டி சித்தம். சித்தத்தை மேலே எடுத்து சேர்க்கிறார். ஸோ மூல பிரகிருதி அப்படிங்கிற இடத்துல சித்தம் என்கின்ற அந்த கரணம் முதலில் இணைந்து விடுகிறது. இப்போ எத்தனை ஆச்சு? 7 7 1 8 அப்படி வச்சுக்கலாம். சித்தம் இணைஞ்சிருச்சு. இப்போ மூல பிரகிருதி இணையும் போது சித்தம் இணையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆன்மாவுக்கு ராசதம், தாமசம், சாத்வீகம் என்ற 3 குணங்கள் சேர்ந்துள்ள இந்த நிலைக்கு குண உடல் என்று பெயர். இந்த 3 குணங்கள்ன்றதுனால நிறைய மாணவர்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இதுல ஒரு 3 தத்துவம் சேர்ந்திருக்கு. நேர்முக தேர்வில் நான் அதை கேள்வி கேட்பேன், பல பேருக்கு கேட்டிருக்கேன். அதை கடலூர்ல ஐயா ஒருத்தவங்க நெய்வேலி பகுதியை சேர்ந்த கடலூர் மாவட்டம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டேன். திருவண்ணாமலையில ஒரு அம்மையா இருக்காங்க, சாந்தின்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு இந்த கேள்வியை கேட்டேன். டேலி ஆகலை அப்படிதான் சொல்லுவாங்க. டேலி ஆகலை ஏன் அப்படின்னா, இந்த குணம் என்ற 3 சேர்ந்ததுன்னு ஒன்று 3 தத்துவம், ஒரு 7 7 3 10 அப்படின்னு கூட்டிக்கிட்டோம்னா கடைசியா 31 தத்துவம் வராது, 33 தத்துவத்துல போய் நின்றுகிட்டு இருக்கோம். இந்த இடத்தில் மூல பிரகிருதியில் இருக்கின்ற 3 குணங்கள், வித்தியாசமான 3 குணங்கள் இருக்கிறது. அந்த 3 குணங்களுக்கும் தலமாக நிற்பது சித்தம் என்கின்ற தத்துவம். அந்த கரணங்களில் இருக்கின்ற சித்தம் மட்டும் அங்கு போய் சேர்ந்திருக்கு. ஸோ 7 + 1 8 சேர்ந்த நிலைக்கு பெயர் குண உடல். சித்தம் சேர்ந்ததுனால குணம், அதை மனம் என்று சொல்கின்றோம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இருக்கு இல்லையா, அதுல மனம் என்கின்ற, மனம்ங்கிறத சொல்லாதீங்க, சித்தம் தான் சேர்ந்திருக்கு, அதுக்கு பேர் மனோமய கோஷம் என்று பெயர் அந்த நிலைக்கு. இப்போ 3 ஆயிடுச்சு. வித்யா தத்துவம் முடிஞ்சு ஆன்ம தத்துவத்துக்குள்ள முதல்ல இறங்குறது சித்தத்துக்குள்ள இறங்கியிருக்கு. 4வது அடுக்காக ஏற்கனவே உள்ள குண உடலின் மேல் புரி அட்ட காயம் சேர்க்கப்படுகிறது. புரி என்றால் 2 அர்த்தம் இருக்கு. ரொம்ப சூக்குமமான, அதிசூக்குமமான அப்படின்னு அர்த்தம். புரி அப்படின்னா நல்ல என்ன சொல்றது, முறுக்கு கயிறு சொல்லுவாங்கல்ல, அதுன்னு அர்த்தம். கயிறு முறுக்கு இருக்குல்ல, சுழல் முறுக்கு, நெய் முறுக்கு போட்டிருக்காங்களே, அந்த நெய் முறுக்கு எப்படி அப்படி வரிசையா சுத்தப்பட்டிருக்கிறதோ அது போல இது சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படியே ஒன்னோட ஒன்னா அந்த நெய் முறுக்கு சுத்தும் போதே எப்படி சுத்துறாங்க, அப்படி சின்னது, அப்படி கொஞ்சம் அப்படியே பெருசு. அதுக்கு ஏதாவது மிஷின் வந்துருச்சான்னு தெரியல, முன்னாடிலாம் இப்படிதான் சுத்துவாங்க. அது போல ஒன்றோடு, அது கூட சரியான உதாரணம் இல்லை. பெண்கள் ஜடை பின்னுவாங்க, அந்த காலத்துல ஜடை பின்னுவாங்க, 3 எடுத்து வச்சு இப்படி பின்னிட்டு இருப்பாங்க. அதான் சரியான புரிக்கு உதாரணம் அதுதான். ஒன்று இந்த கையில வச்சிருக்கிறது கங்கை, இந்த கையில வச்சிருக்கிறது யமுனை, நடுவுல விட்டுருக்கிறது சரஸ்வதி. கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் அலகாபாத் அந்த காலத்துல அந்த ஜடை போடுவாங்க, அந்த ஜடையில வந்து அலகாபாத்ல 3 நதிகளும் இணைகிறதை காண்பிக்கின்றது தான் பெண்களுடைய ஜடை பின்றதுன்னு பேர். அப்போ அதுதான் புரி என்று பெயர். இந்த அட்ட காயங்கள் இப்ப சொல்லக்கூடிய 8 உடல்களும் ஒன்னோட ஒன்னா பெண்கள் ஜடை பின்னி இருக்கிற மாதிரி, சும்மா அப்படி தொங்க போட்டு கிளிப் போடுறது இல்லை, ஜடை பின்னி இருக்கிற மாதிரி பின்னப்பட்டு இருக்கிறதுனால புரி என்று பெயர். ஜடைக்கு ஏதாவது புரின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருந்தா அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஜடையத்தான் புரின்னு நம்ம கரெக்டா சொல்லலாம், இல்லைன்னா நூல் சொல்லலாம். இப்ப நம்ம விளக்கு திரி போடுறோம்ல, அந்த திரியில 3 காட்டனை வச்சு ஒன்னா சுத்தி இருக்கும், அதுதான் புரி என்று பெயர். புரி அட்ட காயம், அட்டனா 8, காயம்னா உடல். 8 தத்துவங்களை ஒன்னா சேர்த்து ஒரு கயிறு மாதிரி அதை முறுக்கி கையில பார்க்கறதுக்கு 1 மாதிரி இருக்கும், அதை தனித்தனியா பிரிச்சா 8 இருக்கும். அதுக்கு பெயர் புரி அட்ட காயம் என்று பெயர். அட்ட என்றால் 8. இந்த அட்டத்துல என்னென்னவெல்லாம் சேருது அப்படின்னா, தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய 5ம், அந்த கரணங்கள்ல ஏற்கனவே 4 அந்த கரணம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்துல சித்தம் ஏற்கனவே மேல ஓடி போச்சு. இப்ப இந்த மீதி 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரும், இந்த கரணங்கள்ல இருக்கிற 3 பேர், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 3 பேரு பிளஸ் இந்த தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய காரண பொருள்கள், அது எல்லாம் சேருது, ரா மெட்டீரியல்.
அதுக்கு தான் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. அதே பஞ்சபூதங்களால் ஆனதுதான் நம் உடலும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு மூலப்பொருள் அல்லது ரா மெட்டீரியல் போன்றது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இந்த இடத்துல ஒளி கரெக்டா இருக்கு. போன பாடத்துல ஒளி குண்டு லா போட்டிருந்தோம். இதுல கரெக்டா இருக்கு. ஓசை என்பது சத்தம், ஊறு என்பது தொடு உணர்ச்சி, ஒளி என்பது வெளிச்சம், கண்ணால பார்க்கறது, சுவை நாக்கால பார்க்கறது, நாற்றம் முகத்தால பார்க்கறது. ஆக இந்த காரண பொருள்கள், காரண தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 5, அது போக மேலும் சிந்தித்து செயல்பட மனம், புத்தி, அகங்காரம். 5, 3, 8. இப்போ இனிமே புரியட்டகாயம் எதுனோ புரியட்டகாயம் பேர் தான் புரிய அட்டகாயம் சொல்றாங்க. ஆனா புரியாத அட்டகாயம் அதுதான் அப்படின்னு நினைக்க கூடாது. புரிய விட்டுருங்க. அட்டகாயம் சேர்க்கப்பட்டிருக்கு. அட்டகாயம் என்ன? தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் ஆகிய 5. அந்த கரணங்கள் 4ன்னு சொன்னதுல ஒருத்தர் ஏற்கனவே போய் மேலேயே உட்கார்ந்துட்டாரு. மீதி 3 பேர் நிக்கிறாங்க. அவங்களையும் சேர்த்துக்கிறோம். இந்த 5, 3, 8 இதற்குத்தான் அட்டகாயம் என்று பெயர். இந்த 8 தத்துவங்களும் சேர்ந்த பின்னாடி இப்ப கணக்க விட்டுறக்கூடாது. மேல இருந்து வித்யா தத்துவம் 7, அப்புறமா 1 சித்தம், இப்போ ஒரு 8. 7, 1, 8 இருந்தது. இப்போ ஒரு 8 சேருது. 8, 8, 16. இப்போ 16 தத்துவங்களை சேர்த்துட்டார் சாமி. கடவுளே, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா? எந்த கழுதை எப்படி போனா இவருக்கு என்ன? ஆன்மா சிந்தித்து செயல்பட மனம், புத்தி, அகங்காரம் என்ற 3ம் சேர்க்கப்படுகிறது. இவை அகக்கருவிகள் அல்லது அந்த கரணங்கள் சேர்க்கப்படும். இப்போ ஆன்மா தானே சிந்திக்கின்ற தன்மையை பெறுகிறது. தானே சிந்திக்கிற தன்மையை எதற்காக இறைவன் கொடுத்தான்னா, ஏற்கனவே அவன் சேர்த்ததெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இதை கொடுத்தான். இந்த ஆன்மா அதை தெரிஞ்சுக்காம ஐபிஎல், அரசியல், ஜாதி, புடவை, காரு, வாட்சு அப்படின்னு எதெல்லாம் தேவையில்லாததோ அதெல்லாம் ஆழமா ரிசர்ச் பண்ணி, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, வாட்ச் பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா அவங்க 1.5 மணி நேரம் பேசும். முதல்ல வாட்ச் எங்கேயாவது பண்ணாங்க, அப்புறம் ரோலெக்ஸ் வாட்ச் எப்படி இருக்கும், டைட்டன் வாட்ச் எப்படி இருக்கும், ஹெச்எம்டி வாட்ச் என்ன இருந்தது, டிஜிட்டல்னா என்ன, அனலாக்னா என்ன, அது இதுன்னு வாட்சை பத்தி 1 மணி நேரம் பேசும். யாராவது ஒரு பெண்மணிகிட்ட பட்டு புடவை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 1 மணி நேரம் சொல்லுவாங்க. அது என்ன பட்டு, இந்த பட்டு, அந்த பட்டு, அந்த பட்டுனா எல்லாம் பட்டு கிடையாது, பட்டுலயே இது இருக்கு, அந்த சில்க் இருக்கு, அந்த சில்க்ல ஒரிஜினல் ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு தரம் இருக்கு. அடேங்க அப்பா, 1 மணி நேரம் பேசுவாங்க. அவங்களுக்கு முதல்ல மாயையை சேர்த்தான், அதுக்கப்புறம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சேர்த்தான். இதுக்கு பேரு புருடன்னு பேரு. அதுக்கப்புறம் சித்தத்தை சேர்த்தான், அதுக்கப்புறம் அந்த கரணத்தை சேர்த்தான், அதுக்கப்புறமா 3 அந்த கரணங்கள் தன்மாத்திரைகள் 3ஐயும் இந்த 3 அந்த கரணங்களையும் சேர்த்து புரியட்ட காயம் சேர்த்தான். இது வரைக்குமே கண்ணுக்கு தெரியாத நுண்ணுடலாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கல. இதான் மாயை. எதை அவசியம் தெரிந்திருக்க வேண்டுமோ அனைத்து உயிர்களும் தெரிந்திருக்க வேண்டும். நாய் கூட தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கு 5 அறிவு இருக்கிறதுனால தெரிய முடியுமா என்னன்னு தெரியல. பகுத்தறிவு கொடுத்தது இதுக்கு தான், பகுத்து 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 அறிவதற்கு. இதை விட்டுட்டு மற்ற எல்லாம் நமக்கு தெரியும், இது மட்டும் தெரியாது. நீ சொன்னாலும் புரியாது. அதுக்குதான் உங்களுக்கு எளிமையா சொல்லித்தரேன். டோன்ட் வே. ஏன் என்ன திட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஐயாவை திட்டிக்கிறார். நான் யாரையாவது குறை சொல்றேன் அப்படின்னா நீங்க குறை இல்லை, என்னுடைய குறையை, என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். நான் இது தெரியாம இருந்திருக்கனே, முனைவர் வாங்கியிருக்கிறேனே, சித்தாந்தத்துல ஒரு முனைவர் வாங்காம வேற உலகியல்ல முனைவர் வாங்கியிருக்கேனே, அந்த முனைவரை வச்சு நான் என்ன பண்றது? நாக்கு வெளிக்க கூட பயன்படாது. டங் கிளீனருக்காவது ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்லயோ இல்லை மெட்டல்லையோ இருந்தாலும் டங் கிளீன் பண்ணுவோம். முனைவரை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது? சரி. ஆக மூலப்பொருள்களும் 3 அகக்கருவிகளும், அதாவது 5 + 3 8, அதனால புரியட்ட காயம். ஏற்கனவே குண உடல் கொண்டிருந்த ஆன்மாவுடன் இந்த புரியட்ட காயமும் சேர்ந்த நிலைக்கு சூக்கும உடல் அல்லது பிராணமய கோஷம் அல்லது சட்டில் பாடி என்று பெயர். பிராணன் சேர்ந்திருக்கே. எங்க இருந்து சேர்ந்தாயமா? தாத்வீகங்களை கொண்டு வந்து உள்ள நினைக்கிறாரு பாருங்க. இல்லைன்னா அதுக்கு பேர் பிராணமய கோஷம் எங்க வந்தது? பிராணன் எங்க சேர்ந்திருக்கு? இதுல பிராணன் எங்க படிச்சோம்? தாத்வீகங்கள்ல படிச்சோம்.
பிராணன் எது? தசவாயுக்கள். இன்னும் வாயுவே சேரலையே, அப்புறம் தசவாயு எப்படி சேர்ந்துச்சு? தன்மாத்திரை சேர்ந்துட்டா அண்டமே சேர்ந்ததா அர்த்தம். பஞ்சபூதங்களின் மூலப்பொருளாகிய தன்மாத்திரை இணைந்து விட்டதால் அதிலிருந்தே பிராணன் இங்கே உயிருக்கு ஊட்டப்பட்டு விடுது. இந்த ஆக்சுவல் இது இருக்கே, அடுத்த தூளத்துல வரக்கூடிய இந்த காத்து இருக்கே, ஆக்சிஜன் நைட்ரஜன், இந்த காத்து சேர்ந்ததுனால கிடையாது. அங்கேயே உயிருக்கு பிராணனை ஊட்டி விட்டான். என் பிராணம் போகுது இந்த கிளாஸ்க்கு வந்தாக்க அப்படின்னு சொல்றேன். உங்க பிராணன் எங்க போகுது? எங்க போகுது? அங்கேயே இருக்கு, சூக்ம உடல்லையே இருக்கு, எங்கேயும் போகாது, சூக்ம உடல்லையே இருக்கு. இதுவரை ஆன்மாவுக்கு 4 உடல்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. இது யாருக்குமே தெரியாது. இப்ப இந்த புரியட்ட காயம் சேர்த்தது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தெரியும். புரியட்ட காயம் இந்த ஆன்ம தத்துவங்கள் 24ன்னு சொல்றமே, இதுக்கு அதிபதிகள் இவங்க 2 பேரும். அது வரைக்கும் போகலாம். அதுல கூட அவங்களுக்குள்ள ஒரு லிமிட் இருக்கு. பிரம்மா அந்த குணத்துக்குள்ள அவர் போக முடியாது, ஆனா பெருமாள் போகலாம். பெருமாளும் 24க்குள்ளதான் ஆட்ட முடியுமே தவிர அதுக்கு மேல அவருடைய பருப்பு வேகாது என்று திருமூலர் தெளிவாக சொல்கிறார். சரி, இவையெல்லாம் கண்ணால் காண முடியாத நுட்பமான, அதாவது கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் போன்ற கருவிகள். எத்தனை சேர்ந்துச்சு? முதல்ல ஒரு 7, அப்புறம் ஒரு 1 8, அப்புறம் ஒரு 8 8 16 தத்துவங்கள் சேர்ந்தாச்சு. இன்னும் எதையும் கண்ணால பார்க்க முடியாது. ஆக இது சூக்குமம் என்று பெயர். மறைந்து இருக்கிறதுனால, கண்ணால பார்க்க முடியாதனால சூக்கும உடல் என்று பெயர். அடுத்ததாக ஃபைனல் ஃபினிஷ் பண்ண போறாரு. 5வது அடுக்காக ஏற்கனவே உள்ள சூக்கும உடலின் மேல் கண்ணால் காணக்கூடிய உடலும் உலக தொடர்பும் கூடுகின்றது. அண்டத்தில் இருப்பது. இப்பதான் அண்டத்தை கொண்டு வர. அண்டம் எப்போ உண்டாச்சு? அண்டமே இனிமேதான் உண்டாகுது. இறைவனுடைய படைப்பு பாருங்க. உலக அதிசயங்கள் எது அப்படின்னா, ஈஃபில் டவர், எகிப்து பிரமிட், இந்தியா தாஜ்மஹால் அப்படி சொல்லும். உலக அதிசயம் என்ன அப்படின்னா மனித உடல். அவன் ஏழையாக இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்தாலும், உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும், இந்த உலகின் மாபெரும் அதிசயம் என்னால் மனித உடல். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். தாஜ்மஹால் இதெல்லாம் லாஸ்ட். 5வது அடுக்காக ஏற்கனவே உள்ள சூக்கும உடலின் மேல் கண்ணால் காணக்கூடிய உடலும் உலக தொடர்பையும் கூட்டுகின்றான். தனுவை படைத்தான், கரணங்களை கொண்டு வந்து சேர்க்கிறான். கரணங்களை சேர்த்துக்கிட்டே வர்றாரு. இதுக்கப்புறம் இந்த கரணங்கள்ல சேர்க்கும்போது தத்துவங்கள்ல உலகத்தை படைக்க போறாரு. உலகம் எங்க வருது? இப்பதான் வரப்போகுது. உலகத்தை படைக்க போகிறார். அப்புறம் இந்த உலகத்தை, இந்த ஆன்மா, உலகம் பாட்டுக்கு இங்க இருக்கு, ஆன்மா பாட்டுக்கு இங்க இருக்கு, ஆசையோட இருக்கு. அது என்ன சொல்றது, நல்லா பந்தியில பரிமாறி இருக்கு, பசியோட இருக்கு அப்படின்னா யாராவது கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டாங்களான்னு சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க. கௌரவத்துக்காக உட்கார்ந்துருப்பாங்க. வாங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போக கூடாது, வாங்க சாப்பிடுங்கன்னு யாராவது கூப்பிட்டா டக்குன்னு போய் உட்காந்துருவாங்க. அது வரைக்கும் ஒரு ஆசை நாக்குல வச்சு வழியும் அங்க வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தாக்க. ஆனா ஒரு கௌரவத்துக்காக போகாம உட்கார்ந்துருப்போம். இது போல இருந்த ஆன்மாவை இறைவன் போகம் என்கின்ற ஒரு ஆசையை தூண்டி அவனே ஒரு புரோக்கர் மாதிரி வந்து அவனே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இந்த உலகத்தை, இந்த உயிராகிய நீ அனுபவி 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 அனுபவின்னு சொல்லி அவனே இந்த வேலையை பண்ணி வைக்கிறான். 5வது அடுக்காக சூக்ம உடலின் மேல் கண்ணால் காணக்கூடிய உடலும் உலக தொடர்பும் கூடுகிறது. அது எது? ஐம்புலன்களாகிய செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு, தொழிற்கருவிகள் என்று சொல்லக்கூடிய கண்மேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். ஒரு தொழில் நம்ம இப்போ செயல்படணும் அப்படின்னா, இப்போ எனக்கு கை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, வாய் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, கால் இப்போ தாங்கிக்கிட்டு இருக்கு என்னைய. நான் அடுத்த பணிக்கு போகணும்னா கால் செயல்பட போகுது. ஸோ கால், கை, வாய், எருவாய், கருவாய், நம்மளுடைய மலம், நீர், அந்த கழிவுப் பொருட்களை கழிக்கிறதுக்கு உண்டான துவாரங்கள், கருத்தரிப்பதற்கான துவாரங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும். இது எல்லாத்தையும் தொழில் கருவிகள். இது இருந்தால் தான் தொழில் தொடர்ந்து நடக்கும். தொழில் வளம் நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். ஆக தொழில் கருவிகளை சேர்க்கிறார் பெருமான். அடுத்ததாக பூதங்கள் எனப்படும் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆக மொத்தம் 15 கருவிகள் சேர்க்கப்படுகின்றன. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஐயா ஏதோ சும்மா எழுதியிருக்காருன்னு நினைக்காதீங்க. ஆகாயம் முதல்லையும், ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றுலேருந்து நெருப்பும், நெருப்புல இருந்து நீரும், நீர்லேருந்து நிலம்.
அப்போ சங்காரம் ஆகும்போது, உலகம் ஒடுங்கும் போது என்ன ஆகும்? நிலம் நீர்ல ஒடுங்கும், நீர் நெருப்புல ஒடுங்கும், நெருப்பு காத்துல ஒடுங்கும், காத்து ஆகாயத்துல ஒடுங்கும். ஆகாயம் எதுல ஒடுங்கும்? பெருமான்ல ஒடுங்கும், சக்தியில ஒடுங்கும். சரி, இப்போ 15 ஆயிடுச்சு. கணக்கு கரெக்டா இருக்கணுமா? முதல்ல 7 வித்யா தத்துவங்கள், அதுக்கப்புறம் ஒரு சித்தம் 1 8, பிரகிருதி சேரும்போது சித்தம் சேர்ந்தது 8, அதுக்கப்புறம் புரியட்ட காயம் 8, 8 8 16, 16 இப்ப இருக்கிற 15. 15 என்ன? ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள் 15. 3 × 5 15, 8 7 1 8 15, 31 தத்துவங்கள் சேர்ந்தாச்சு. இந்த நிலையில் கண்ணால் காணக்கூடிய நிலையில் நம் உடல் உள்ளதால் இதற்கு தூள உடல் அல்லது பரு உடல் அல்லது முழு உடல் அல்லது அன்னமய கோஷம். மணி 9 ஆச்சு. நான் தான் எல்லாத்தையும் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சில பேர் அங்கே சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு ஏன்னா எப்போதும் சாப்பாட்டிலேயே கவனமா இருக்கிற கோஷம் கிடைச்சிருக்கிறதுனால இந்த கோஷத்துக்கு பெயரு சாப்பாட்டு ராமன் அப்படின்னு பேர். அன்னமய கோஷம். அதுதான் டீசெண்டா சொன்னா அன்னமய கோஷம்னு பேர். அல்லது பிசிக்கல் பாடின்னு சொல்லுவாங்க. காசல் பாடி, பிசிக்கல் பாடி, கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னஸ் நிறைய புத்தகமா வித்துக்கிட்டு இருப்பாங்க. இதை ஒழுங்கா படிச்சா அந்த புத்தகமெல்லாம் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுடலாம். ஆக நம் உடல் என்று நாம் சொல்லும் போது அது நம் உயிரின் மேல் கூட்டப்பட்ட 5 உடல்கள் என்று சொல்ல வேண்டும். நாம் என்று சொல்லும் போது நம் உயிர் மற்றும் உடல் அப்படின்னு தான் முதல் பாடத்துல சொல்லி கொடுத்தோம். இப்போ இந்த உடல் என்று நாம் சொல்லுவது காரண உடல், கஞ்சுக உடல், குண உடல், சூக்கும உடல், தூள உடல். எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்ட் பாருங்க சிவபெருமான். எந்த இன்ஜினியரும் இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ண முடியாது. இப்படி டிசைன் பண்றதுன்னா இன்னொரு மனுஷனை உண்டாக்கியிருப்பான. மனுஷனுடைய ரத்தத்துல ஒரு சொட்டு கூட பண்ண முடியாத சயின்ஸ். இந்த சயின்ஸ் சிவபெருமானை எப்படி அளக்கும்? ஒருவருக்கு ரத்தம் வேண்டும் என்றால் இன்னொருத்தர் தான் கொடுக்கணும். நாசாவில் ஒருத்தருக்கு சீஃப், நாசாவோட தலைமை விஞ்ஞானிக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னா ஓ பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவ் உள்ளவர் தான் கொடுக்கணும். நாசா கொடுக்காரு, ISRO கொடுக்காரு. பிரதம மந்திரிக்கு ஆப்ரேஷன்னா இன்னும் பிரதம மந்திரி அவராக கொடுத்துக்க முடியாது. அந்த பிளட் குரூப் எவருக்கு இருக்கோ அவர் தான் கொடுக்கணும். அதுதான் சயின்ஸ். அந்த அளவுக்கு தான் வந்திருக்கு சயின்ஸ். வெரி குட்டு. குழந்தை பாவம், அதை நம்ம கோச்சிக்க முடியாது. வரட்டும், மெதுவாக வரட்டும். நம்ம முன்னாடி போய்கிட்டு இருப்போம், அது மெதுவாக வரட்டும். சரி, ஆக நம் இனிமே உடல் அப்படின்னு சொன்னா சைவ சித்தாந்த மாணவர்கள் என்ன சொல்லணும்? ஒன்றும் தெரியாதவன்கிட்ட பேசும்போது ஆமாப்பா நீ இருக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்புறமா ஓரளவு அறிவு உள்ளவங்கள்ட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்லணும்? உயிர் இருக்கு, உடல் இருக்குன்னு சொல்லணும். உயிர் அனாதி பொருள், அதை இறைவன் படைக்கவில்லை. உடலை இறைவன் சேர்த்தார். உடலை எப்படி சேர்த்தார்? உடலுக்குள்ளே 5 உடல் இருக்கு. அது என்ன 5 உடல்? உட்கார் சொல்றேன். ஏவா அழகு 9 எடு. அதில் நான் ஐயா சொல்லியிருக்கிறார். இதை விட ஈஸியா உலகத்துல எங்கேயும் சொல்ல முடியாது. அது மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆக நம்முடைய உடலை இறைவன் கொடுத்துருக்கிறான். எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்துருக்குறான். இதை படிக்கிறதுக்கே நமக்கு தலை சுத்துதுன்னா இதை படைச்சவனுக்கு எப்படி தலை சுத்தி இருக்கும்? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் படைச்சிருக்கான். கோடானு கோடி ஜீவராசிகளும் படைச்சிருக்கான். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ உயிர் போகும்போது என்ன ஆகுது? உயிர் போறதில்ல. நம்ம அடுத்த பாரால் படிக்க போறோம். சும்மா தூங்கும் போதே இந்த நம்ம உயிர் என்ன ஆகும்? இந்த 31 தத்துவங்கள்ல இருந்த உயிர் திடீர்னு இந்த 15 தத்துவங்களை விட்டு கீழே இறங்கி சூக்ம உடல்ல வந்து நின்னுக்கும். இது சயின்ஸுக்கு தெரியாது. நம்ம அருளாளர்கள் என்ன சொல்றாங்க? அப்படி இறங்கி நிக்கிற உயிர் எந்த இடத்துல பிரகாசமா நிற்கும், இந்த இடத்துல நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டருக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்றதே தெரியாது. ஏன்னா ECG எக்ஸ்ரேல அது தெரிய மாட்டேங்குது. எங்க வீடு ஃபுல்லா டாக்டர், ஒருத்தரும் இது வரைக்கும் உயிரை பார்த்ததில்லை. அதனால உயிர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சரி, உயிர் ஒன்று, 16 உள்கருவிகள், அப்புறம் 15 உள்கருவிகள்னு ஏன் சொல்றோம்? சூக்கும உடலுக்குள்ளேயே 16 போயிடுச்சு, அது கண்ணுக்கு தெரியல. அதனால உள்கருவிகள். வெளியில தெரிகிற மாதிரி கண்ணு, காது, மூக்கு, கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இந்த பஞ்சபூதங்கள் இதெல்லாம் வெளியில தெரியுது. உங்க கண்மேந்திரியத்தை, ஞானேந்திரியத்தை, பஞ்சபூதத்தை நான் பார்த்துடலாம். ஆனா என்னுடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்தை யாரும் பார்க்க முடியாது. நானே பார்க்க முடியாது. நீங்க எங்க இருந்து பார்க்கறது? ஆக மறைந்து இருப்பதால் மறை கருவிகள், வெளியில தூளமாக தெரியும் மாதிரி இருக்கிறதுனால தெரி கருவிகள்னு வச்சுக்கலாம். இப்போ 16 + 15 31 ஆயிடுச்சு. அவ்வளவுதான். காரண உடல், கஞ்சிக உடல், குண உடல், சூக்கும உடல், தூள உடல். இந்த ஆர்டர்ல படிங்க.
அப்படி இல்லை அப்படின்னா ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் அப்படின்னு படிங்க. அதுலேயே இன்னும் சூக்குமத்திலையும் சூக்குமம், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், 24 ஆன்ம தத்துவம் கீழே இருந்து போவோம். 15 தூள தத்துவங்கள், கண்ணுக்கு தெரிகிற ஒரு 15 ஐட்டம் இருக்கு இல்லையா, கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள். இது சேர்றதுக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம தூளம்னு சொல்கிறோம். எது புரியட்ட காயம் சேர்ந்தது தூளம்னு சொல்றோம். புரியட்ட காயமும் சேர்றதுக்கு முன்னாடி பெருமாளுக்கும் பிரம்மாவுக்கும் மேல ஒரு நிலையில நம்ம இருக்கிறோமே, அந்த நிலைக்கு என்ன சொல்றோம், அது சூக்குமத்திலும் சூக்குமம். அதுக்கு பெயர் அதிசூக்குமம் அல்லது பரசூக்குமம், பரம சூக்குமம் என்று பெயர். அந்த கணக்கு வழக்கு பெருமானுக்கு தான் தெரியும். அதனாலதான் பெருமாளுக்கு தெரியாது, பெருமானுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். இதுவரை நாம் கண்டதுதான் உண்மையான பகுத்தறிவு. இதுவரை நாம் அறிந்ததை விஞ்ஞானம் அறிய இன்னும் 5000 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகலாம்னு சொல்லிவிட்டேன். 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்னா என்ன அர்த்தம்? 101 கோடின்னு கிடையாது, 101 கோடிக்கும் மேலன்னு அர்த்தம். போல 5000 வருஷத்துக்கும் மேல் தான் ஆகும். உயிர் உண்டு என்று MD MS படிச்ச டாக்டரே இன்னும் சொல்லாதப்போ இதுல 31 தத்துவம் இருக்குன்னு எங்க சொல்ல போறாங்க? ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் 5000ன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த டாக்டர்கள்லாம் டாக்டர் வேலையை ரிசைன் பண்ணுற வரைக்கும் இதை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்ததாக இன்னும் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்வோம். உதாரணமாக நான் வெளியிலிருந்து வந்து வீட்டிற்குள் நுழையும் போது, வெளியிலேருந்து வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது சீன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம், வந்து வீட்டு கதவை திறக்கிறோம். திறக்கும்போது ஃபஸ்ட்டு மெயின் கேட்டை திறப்போம், அப்புறமா வீட்டு உள்ளே வந்துடுவோம். பில்டிங்கில் இருக்கிற ஒரு கிரில் கேட்டு சேஃப்டிக்கு போட்டிருப்போம். கிரில் கேட் இதெல்லாம் உலக பொருள்கள் எவனும் திருடிட்டு போயிடுவாங்கிறதுனால இத்தனை கேட்டு போட்டிருப்போம். பெருமானுடைய ஞானம் பதி பசு பாச ஞானம் என்று நம்ம கற்றுக்கொள்வதை எந்த திருடனும் திருட முடியாது. ஏடிஎம்மை கூட உடைச்சிடலாம், தங்க நகை பாக்ஸை உடைச்சிடலாம், ஒருத்தரும் வீட்டில் பெட்டி வச்சிருக்கமே இரும்பு பெட்டி அதை உடைச்சிடலாம். ஆனால் இந்த பதி பசு பாசம் ஞானம் நமக்கு கிடைத்ததை எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ராடு கூட நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது. அப்ப எது நிரந்தரமான செல்வம், எது கேடில் வெளிச்செல்வம், எது பதி பசு ஞானம் பாசம் என்கின்ற இந்த ஞானம் தான். ஆக இதை சேர்க்கலாம், நம்ம இது அதிகமாக சேர்ப்போம், மற்றதை அத்தியாவசியத்துக்கு சேர்ப்போம். இது அவசியம், பதி பசு பாச ஞானம். அப்புறம் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி டாக்டரு ஆடிட்டரு அதெல்லாம் வந்து வைத்து பழப்பு, அது தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குவோம். வெளியிலிருந்து வந்து வீட்டிற்குள் நுழையும் போது மெயின் கேட்டை திறப்போம், அதுக்கப்புறம் கிரில் கேட்டை திறப்போம், அப்புறம் மரக்கதவு நிலக்கதவு இருக்கு இல்லையா, அது பெரிய நீளமான சாவியை போட்டு 3 சுற்றி திறப்போம். அதுக்கப்புறமா ஒரு ரூமையும் திறப்போம். அதுலேயும் நம்ம என்ன சொல்கிறது, கேஷ் எல்லாம் எங்கே வச்சுருக்கோமோ அந்த ரூமை திறப்போம். அப்புறம் ஜன்னல் கதவெல்லாம் திறப்போம். லைட்டு ஃபேன் எல்லாம் சும்மா ஏதோ லைட்டு ஃபேனு அப்படின்னு ஐயா சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. லைட்டுனாக்க பஞ்சபூதங்களை சொல்கிறேன். லைட்டுன்னு நான் சொல்கிற இடத்துல வெளிச்சத்தை சொல்கிறேன். ஃபேன் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் காற்று சொல்கிறேன். காற்று, நீர், நிலம், நெருப்புங்கிறதுக்கு உதாரணமாக அப்படி சொல்லியிருப்பேன் நான். அது நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சால் தெரியும். இப்படி முழு வீட்டையும் நாம் புழங்க ஏற்றவாறு விரிவுபடுத்துவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனு கரண புவன புவனத்தையும் போகத்தையும் நாம் அனுபவிக்க தயார் பண்ணிட்டோம். புவனமும் போகமும் இணைந்து விட்டது, தனுவும் கரணமும் இணையணும். இதான் யோகம் என்று சொல்வது. புவனமும் போகமும் இணையணும், புவனம் இணையணும். இந்த தனுகரணமும் புவனத்தோட இணையணும். புவனத்தோட இணையறதுக்கு ஃபெவிகால் போட்டு ஒட்டுறதுக்கு பேரு போகம் என்று பெயர். இவன் ஃபெவிகால் கம்பெனி வச்சு நடத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சிவபெருமான். அதனாலதான் எதை எதோட ஒட்டுவது, எதை எதிலிருந்து பிரிப்பது, யாரை ஆட்டுவிப்பது, யாரை அடக்குவிப்பது எல்லாம் அவருக்கு தெரியும். சரி, மாயையில் இருந்து முழு வீடும் நம்ம புழக்கத்துக்கு வந்து விட்டது, எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு இன்னொரு நாள் வேலைக்கு போகிறோம், வெளியில் போகிறோம். சில நாட்கள் கழித்து திரும்பவும் வெளியூர் செல்கிறோம். வீட்டை என்ன செய்வோம்? வீட்டுக்குள் வரும்போது அந்த ஆர்டரை மறந்துடக்கூடாது. நம்ம முதல்ல என்ன பண்ணமோ அதை கடைசியாக பண்ணோம். முதல்ல என்ன பண்ணோம்? அங்கே ரோட்டுக்கிட்ட இருக்குல்ல நம்ம மெயின் கேட்டு, போர்டிகோ கேட், அதை திறந்தோம். இப்போ நம்ம உயிர் போகும்போது என்ன போகும்? கடைசியாக அது மூடும். தச வாயுக்கள் என்று சொல்லக்கூடியதில் தனஞ்சயன் என்ற ஒரு வாயு இருக்கின்றது. அந்த வாயு வீட்டை பூட்டிட்டு போகும்போது கடைசியாக போகும். எல்லா மற்ற 9 வாயுக்களையும் கூட்டிகிட்டு போகும். வீங்கல் காற்றுன்னு படிச்சிருப்போம். 9 காற்றும் அதுக்குள்ளே வந்து அடங்கி தனஞ்சயன் உயிரோட அந்த மாயையில் வந்து சேர்ந்து போய்கிட்டே இருக்கும்.
நம்ம அடுத்த பிறவி எடுக்கும்போது தனஞ்சயன் முதல்ல விரியும். ஏன்னா கடைசியா மூடினவர் கதவு பூட்டினது அதுதான். அந்த பூட்டை தான் முதல்ல திறக்கும். இப்போ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. வீட்டுக்குள்ள நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டை ஞாபகம் வச்சுங்க. என்னுடைய உதாரணத்தை விட்டுருங்க. உங்க வீட்டை ஞாபகம் வச்சுங்க. முதல்ல வெளிக்கதவு, அப்புறமா அடுத்த கதவு, அப்புறமா அடுத்த கதவு, அப்புறமா ரூம் கதவு, அப்புறமா ஜன்னல், அப்புறம் கொல்லப்பக்க கதவு. ஓகே, வீடு புழங்கிட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு திரும்ப ஊருக்கு போறோம், ஆஃபீஸ்க்கு போறோம். ஆஃபீஸ்க்கு போகும்போது பூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ணுவோம்? திரும்ப கொல்ல கதவு பூட்டுவோம், ஜன்னலை பூட்டுவோம், லைட் ஆஃப் பண்ணுவோம், ஃபேன் ஆஃப் பண்ணுவோம். அப்புறம் அந்த லாக்கர் இருக்கே, பணம் பத்திரம் எல்லாம் இருக்கே, அதை பூட்டுவோம். வேற முக்கியமானது என்ன இருக்கோ அதை பூட்டுவோம். அப்புறம் மெயின் டோர் பூட்டுவோம், அப்புறமா கிரில் கேட் பூட்டுவோம், அப்புறமா இரும்பு கதவு பூட்டுவோம், அப்புறம் மெயினில் காரை எடுத்துட்டு வெளியில் போர்த்திக்கோ பூட்டுவோம். எப்படி 1 2 3 4 5 என்று வந்தோமோ 5 4 3 2 1 என்று தான் நாம் பின்னாடி போக முடியும். அதுபோலதான் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று தோன்றுகிறதோ, ஒடுங்கும் போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று ஒடுங்க வேண்டும். சக்தி, அதுக்கு மேல ஐந்தொழில் செய்கின்ற பெருமாட்டியாகிய சக்தி, அவ தான் அதை அவளுக்குள்ளதான் போய் எல்லாம் அடங்கும். அவ பெருமானோட அடக்கம். இந்த ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க எல்லாமே ஈஸியா இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ள வரும்போது, வெளியூர் போகும்போது வீட்டை என்ன செய்வோம்? வீட்டுக்குள்ள வரும்போது எதெல்லாம் ஓப்பன் பண்ணமோ அதெல்லாம் க்ளோஸ்ன்னு பண்ணிக்கிட்டே வரப்போறோம். கடைசியா மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ எது வெளியில போகும்போது எது கடைசியாக செய்யப்படுகின்றதோ உள்ள வரும்போது அது முதல்ல செய்யப்படும் அப்படிங்கிற லாஜிக்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போறோம். இதை வச்சு உங்க சிந்தனையை நீங்க தூண்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப பிராணன் எப்போ போகும்? இப்ப மாயை உயிரை விட்டு எப்போ போகும்? இப்ப தத்துவங்கள்ல கீழே இருந்து போங்க. கடைசியா சேர்ந்தது இந்த 5 பஞ்சபூதங்கள் சேர்ந்தது, சரி, அது போயிடும். அதுக்கு முன்னாடி சேர்ந்தது எது? கர்மேந்திரியங்கள் சேர்ந்து, அது போயிடும். அப்புறம் ஞானேந்திரியங்கள், அது போயிடும். அதுக்கு இப்போ 8 15 ஆச்சு. அதுக்கு அப்புறம் என்ன போகும்? புரியட்ட காயம் போயிடும். புரியட்ட காயம் 8ம் போயிடும். அப்புறம் என்ன போகும்? சித்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரகிருதிக்கு பக்கத்துல நிக்குதே 24 தத்துவங்கள்ல முதல்ல சேர்ந்த சித்தம், அது போகும். அது போன பின்னாடி என்ன ஆகும்? வித்யா புருடன் போயிடும். புருடன் என்ன? உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்காது, ஒடுங்கி போய் உட்கார்ந்துருக்கும். வயசான காலத்துல கல்யாணம் பண்றேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அட போப்பா, மீதி இருக்கிற எழுந்துச்சு உட்கார்றதுக்கே வழியை காணும், நீ கல்யாணம் வேற பண்றேன்னு சொல்ற அப்படிம்பாங்க. அது போல புருடனா இருக்க மாட்டாரு, ஒடுங்கிடுவார். ஒடுங்கிட்டு திரும்ப பஞ்சகஞ்சுகம் என்ன ஆகும்? அது சுருங்கிடும். பஞ்சகஞ்சுகம் சுருங்கி என்ன ஆகும்? அந்த காரண உடலாகிய மாயையில போய் நிற்கும். இந்த பஞ்சகஞ்சுகம் சுருங்கி ஒன்னா நிற்கும். இப்ப இதெல்லாம் நான் சொன்னது அழிஞ்சு போயிடும் கிடையாது. அது அதுக்குள்ள சுருங்கி 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 மாயையாக நிற்கும். அடுத்த பிறவி எடுக்கும்போது அந்த மாயை என்ன பண்ணும்? மாயை விரியும். மாயை விரிஞ்ச உடனே என்ன வரும்? பஞ்சகஞ்சுகம் வரும். பஞ்சகஞ்சுகம் வந்த உடனே புருடன் ஆயிடுவோம். புருடனான் மனுஷனுக்கு தான் புருடன் கிடையாது. நாயா பிறந்தோம் அப்படின்னாலும் ஆண் நாயா பிறந்து எப்படி உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறோமோ அது போல அந்த புருடன் வந்த உடனே என்ன வரும்? சித்தம் வரும். சித்தம் வந்த உடனே அது விரிஞ்சு என்ன வரும்? புரியட்ட காயம். புரியட்ட காயம் வந்த உடனே என்ன வரும்? இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் வரும். இது ஒரு வேலை. இது சிவபெருமானே நேரடியாக பண்றார். இவனுக்கு நன்றி சொல்லாம நன்றி கெட்டவர்களுக்கெல்லாம் நன்றியோட இருக்கின்றோம் நாம். ஆன்மாவானது சாதாரணமாக விழிப்பு நிலையில் 5 உடல்களோடும் பொருந்தி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. விஞ்ஞானத்துக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சாலும் ஒத்துக்காது. நான் டாக்டர்னு சொல்றதுனால நீங்க டாக்டரை தவறா எடுத்துக்காதீங்க. அனைத்து நம்ம கோர்ஸ்லேயே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. சில கிறிஸ்டியன் பேரை அவங்க ஒரிஜினல் பேரையே போட்டிருக்காங்க. சில முஸ்லீம் வந்து பேரை மாற்றிக்கிட்டு சும்மா முருகேசன் அப்படின்னு போட்டுக்கிட்டு நிறைய முஸ்லீம் இதில் படிக்கிறாங்க. ஏன்னா இந்த இந்த ஞானம் ரொம்ப உயர்வாக இருக்கு. இது வேற எங்கேயும் சொல்லித்தரல, அதனால இதை படிக்கிறாங்க, மறைந்து படிக்கிறாங்க. இப்போ அடுத்து இன்னும் சூக்குமமாக போகிறோம். நம்ம கனவு நிலையில், இப்போ நம்ம நனவு நிலை என்று சொல்லக்கூடிய சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆன்மாவாகிய உயிர், இந்த உயிர் என்ன பண்ணுது? அத்தனை அந்த உயிர் ஒன்று தனியாக வச்சுக்கோங்க, புருடன் வச்சுக்கிட்டுருவோம். மீதி ஒரு 30 தத்துவங்களையும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அதோட பிரசன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் 5 நாள் கொடைக்கானல்ல இருக்கிறாரு அப்படின்னா, 5 நாள் கொடைக்கானல்ல இருந்தா சென்னையில என்ன நடக்குதுன்னா அவர் பொறுப்பு இல்லையா? இங்க இருப்பாரு, கொஞ்சம் ஓய்வுல இருப்பாரே தவிர இங்க நடக்கிறதுக்கு அவர் பொறுப்பு. அதுபோல இந்த உயிர் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாலும், இப்போ இந்த உயிர் இங்கதான் இருக்கு அப்படின்னா, பொட்டு வைக்கிறது மட்டும்தான் உயிருக்கு தெரியும், இங்க கில்லுனா தெரியாது, அப்படியா? வியாபகம். அது பெரிய வியாபியத்துல, அதாவது மாயை என்கின்றது ஒரு வியாபகம்.
அது உள்ள சுத்தமாயி ஒரு வியாபியம், அதுக்குள்ள அசுத்தமாயி ஒரு அதுக்குள்ள அடங்குனது. அந்த அசுத்தமாயிக்குள்ள அடுத்த அசுத்தமாயி பிரகிருதி மாயி, அது அதுக்குள்ள ஒரு வியாபியம்னு சொல்லுவோம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா சுருங்கி நிற்கும். அப்படி நிக்கிற போல இப்போ ஆன்மாவானது விழிப்பு நிலையில் சாதாரணமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 5 உடல்களோடும் பொருந்தி இருக்கும். கீழே இந்த லிஃப்ட் மாதிரி கீழையும் மேலையும் ஏறி ஏறி இறங்கி எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு. 31 தத்துவங்களையும் பிடிச்சி வச்சிருக்கு. 31லையும் அது எங்க நிற்கும்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் நின்றுகிட்டு இருக்கு. இப்போ 30 பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய சிந்தனையில மாயை நிற்கிது, உயிர் நிற்கிது, இல்லைன்னா என்னால் சிந்திக்க முடியாது. என்னுடைய வார்த்தையில நிற்கிது, இல்லைன்னா என்கிட்ட இருந்து வார்த்தை வராது. நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, இல்லைன்னா என்னால் அதை உணர முடியாது. நான் ஏதோ தூக்கத்தில் வளர்ற மாதிரி வளரிக்கிட்டு இருப்பேன். ஆக 31 தத்துவங்களிலும் கலந்து நிற்கின்றது, ஆட்சி செய்கின்றது. அவருக்கு ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. இப்போதைக்கு இங்க உட்காந்து ஆட்சி செய்கிறார். ஜம்மு காஷ்மீர்ல 2 செக்ரட்டரியேட் இருக்கு. ஜம்முல 6 மாசமும் காஷ்மீர்ல 6 மாசமும் சொல்லுவாங்க. அது போல ஆந்திரா நினைக்கிறேன், ஆந்திரால 2 கேபிட்டல் இருக்கு. 6 மாசத்துக்கு அமராவதியில இருக்கும், இன்னொரு 6 மாசத்துக்கு விசாகப்பட்டினத்துல இருக்கும். அது போல விசாகப்பட்டினத்துல இருந்தாக்க நம்ம யாரு ஆந்திரா சீஃப் மினிஸ்டர், அவர் ஏதோ இப்போ அமராவதிக்கு போயிட்டாரு அப்படின்னா மற்ற ஆந்திராவெல்லாம் அவர் பார்க்க மாட்டாருன்னு கிடையாது. அங்க உட்காந்து எல்லாத்தையும் பார்ப்பார், இங்க உட்காந்து எல்லாத்தையும் பார்ப்பார். அது போல உயிரானவர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கணும். சயின்ஸால் எக்காலத்திலும் கண்டுபிடிக்க முடியாது. இதை நம்ம சைவ சித்தாந்த சுடர் வாங்குற மாணவருக்கு இது தெரியும். சாதாரண விழிப்பு நிலையில் 5 உடல்களோடும் பொருந்தி இருக்கும். 1 2 3 4 5த்துலையும் பொருந்தி இருக்கும். அடுத்தது கொஞ்சம் அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, தூக்கம்னா என்ன, நல்லா ஆழ்ந்து தூங்குறது தான் தூக்கம். நேற்று நைட்டு உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா சரியா தூங்கலைன்னு அர்த்தம். நிறைய பேர் கனவு வந்துச்சுன்னா நல்ல தூக்கம்னு நினைக்கிறோம். கனவு வராம படுத்தேன், அப்புறம் திடீர்னு காலைல 6 மணிக்கு எழுப்புன பின்னாடி தான் தெரியுது, பாட்டு போட்ட பின்னாடி தான் தெரியுது அப்படின்னு தூங்கிருந்தோம்னா ஆழ்ந்த தூக்கம்னு பேர், நல்ல தூக்கம்னு பேர். கனவு வந்துகிட்டு இருந்ததுனாக்கா அங்கே கனவு இங்க இருக்கிற பிரச்சனை தாங்க முடியலைன்னு தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்குனா அது கனவு அந்த கனவுல ஒரு பிரச்சனை வருது. அங்க கடவுளே இதுல இருந்து என்னை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு நினைச்சா நமக்கு முழிப்பு வந்துடுது. பரவாயில்ல, இந்த பிரச்சனையே பரவாயில்ல போல் இருக்கு. இங்க அங்க 10-15 கரப்பாம்பூச்சி கடிக்க வருது, இங்க ஒரு கரப்பாம்பூச்சி தானே, பரவாயில்ல. ஆக கனவு நிலையில் நாம் இருக்கும்போது ஆன்மாவாகியது, சித்தாந்த மாணவர்கள்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும், இந்த 15 தத்துவங்களை ஆஃப் பண்ணிடு. 15 சுவிட்சை ஆஃப் பண்ணிடு. 31 சுவிட்ச் போட்டிருந்த வீட்டுல 15 சுவிட்சை ஆஃப் பண்ணிடுது. இந்த ஆன்மா டக்குன்னு இறங்கி இங்க வந்துடும். இங்க இருக்கும்போது என்ன பண்ணுது, 15 சுவிட்சை ஆஃப் பண்ணிடு. என்னென்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணுச்சு? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் நம்ம தூங்கும்போது தெரியாது. காத்து இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு, யாராவது தூக்கத்துல கனவுல உங்களுக்கு ஆக்சிஜன் போகுதா நைட்ரஜன் போகுதா தெரியுதா? பூமின்னு ஒண்ணு இருக்கிறதே நமக்கு தெரியாது. பாடல் பெற்ற தலங்கள் இருக்குன்னு கனவுல யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கனவுல வேற உலகம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக இங்க அது நிற்கும் போது 15 சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுச்சு. இதுன்னு ஆஃப் பண்ணிடுச்சு. எதாவது ஆஃப் பண்ணிடுச்சு? பஞ்சபூதங்கள் ஆஃப் பண்ணிடுச்சு, கண்மேந்திரியங்கள் ஆஃப் பண்ணிடுச்சு, ஞானேந்திரியங்கள் ஆஃப் பண்ணிட்டு இங்க நின்று. எல்லாம் இந்த அறிவு நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நம்ம சர்வசாதாரணமா படிக்கிறோம். நம்ம பிரிண்ட் அவுட் பிடிஎஃப்ல படிக்கிறோம். எத்தனை கோடி ஆண்டுகள் தவம் செய்து இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்க 1/2 மணி நேரம் உட்காந்து ஓம் மகரிஷி, ஓம் மகரிஷி, ஓம் மகரிஷி, ஓம் மகரிஷி, ஓம் மகரிஷின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இதெல்லாம் பார்க்கலாமா? எப்படா பார்க்க முடியும்? வாய் வலிக்கும், இல்லைன்னா தூக்கம் வரும். இதுதான் உண்மையானது. கனவு நிலைக்கு வரும்போது இந்த தூள உடல் என்று சொன்ன 15 தத்துவங்களை விட்டுட்டு, அதாவது பல கருவிகள், பலங்கிற இடத்துல 15ன்னு போட்டுக்கங்க, 15 கருவிகள், ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியங்கள் 5, பஞ்சபூதங்கள் 5 ஆஃப் பண்ணிட்டு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம கனவு கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய என்னென்ன சொல்றது, கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, வாய் வேலை செய்யாது, நம்மளுடைய கருவாய் வேலை செய்யாது, எருவாய் வேலை செய்யாது,
அதுபோல வேற என்ன, கண்ணு தெரியாது, காது கேட்காது, மூக்கு நுகராது, நாக்கு டேஸ்ட் பார்க்காது, அது ஆஃப் ஆயிடுச்சு. வெளியில கடல்ல படுத்திருக்கிறோமா, கட்டில்ல படுத்திருக்கிறோமா, எங்க படுத்திருக்கிறோம்னாலாம் ஒரு நாளும் பல ஊர்களுக்கு போறதுனால அன்னைக்கு முழிச்ச உடனே இன்னைக்கு இது என்ன வீடா ஹோட்டலா, எந்த ஊர் ஹோட்டல் அப்படின்னு முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அதுபோல 15 தத்துவங்கள், 31 தத்துவங்கள்ல 15 தத்துவங்கள் இந்த உயிருக்கு செயல்பாடு இல்லாம ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப எங்க நிற்கும், இங்க நிற்கும்னு சொல்றாங்க. இது எப்படி தெரியும்? தெரியும், அருளாளர்களுக்கு தெரியும், அறிவியலாருக்கு தெரியாது. அறிவியலாருக்கும் தெரியாது, அறிவியலாருக்கும் தெரியாது, அருளாளர்களுக்கு மட்டுமே தெரியும். அதனாலதான் நம்ம அவங்க பின்னாடி போகணும். உறக்க நிலையில் சூக்கும உடுப்ப நல்லா தூங்குறோம், படுத்ததுதான் தெரியும், எழுந்திரிச்சதுதான் தெரியும். அப்படி இருக்கும்போது எங்க இருக்குமா, மேலும் பல கருவிகளை க்ளோஸ் பண்ணிட்டு காரணம், கஞ்சுகம், குணம் என்ற 3 புரியட்ட காயத்தையும் ஆஃப் பண்ணிடும். புரியட்ட காயத்துல என்ன ஆகுது, மனம் சித்தம் இல்லை, மனம் புத்தி அகங்காரம் இருக்கே, மனம் புத்தி அகங்காரம் கூட அங்க வேலை செய்யாது. இப்ப கனவுல கூட நம்ம என்ன பண்றோம், கனவுல ஒரு வாழ்க்கை மாதிரி தானே இருக்கு கனவு. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அவர் ஒண்ணு சொல்றாரு, நம்ம ஒண்ணு சொல்றோம். அது அந்த 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 கரணங்கள்ல ஒரு லைட்டா அது ஓடிக்கிட்டு இருக்கு, பிளாஷ்பேக் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல அந்தமும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது, புரியட்ட காயமும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. இப்ப 15 சுவிட்ச் ஆஃப் பண்ணாரு, இப்ப இன்னொரு 8 சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். 15 8 23 தத்துவங்கள் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப 3 உடலோட நிற்கும். ஆஹா, எவ்வளவு பெரிய சயின்ஸ் இது. அடுத்தது உறக்கத்துக்கு அடுத்தது பேருறக்கம், ரொம்ப டீப் ஸ்லீப்னு சொல்றோம் இல்லையா, அதுல கோமா ஸ்டேஜ்னு சொல்றோமே, அது சயின்டிஃபிக்கா நம்ம பிரெயின் வேவ்ஸை படிக்கும்போது ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு படிப்போம். ஆல்ஃபா நிலைக்கு நம்ம போகும்போது, ஆல்ஃபா கூட இல்லை, கோமா நிலைக்கு போகும்போது, காமா இல்லைன்னா கோமா, அந்த நிலைக்கு போகும்போது பேருறக்க நிலையில் குணங்களையும் விடுத்து இந்த பிரகிருத்தியையும் விட்டுருச்சு. இந்த உலகப்பற்றுங்கிறது அந்த ஆன்மாவுக்கு கிடையாது. மனைவியை டைவர்ஸ் பண்ணிடுச்சு. அந்த பிரகிருதி மாயை என்று சொல்ல, இப்ப குணங்கள் வேலை செய்யாது. இப்ப ராஜசத்துல இருக்கா, தாமசத்துல இருக்கா, சாத்வீகத்துல இருக்கான்னே அதுக்கு தெரியாது. அதுக்கும் மேல போயிடுச்சு, வித்யா தத்துவங்கள்ல போய் நிக்குது. பேருறக்க நிலையில் 2 உடல்களோடு, அதாவது வித்யா தத்துவங்கள் 7ஓடு மற்றும் பொருந்தி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், உயிர் படங்கள் அப்படிங்கிற நிலையில கஞ்சுக உடலையும் விட்டுட்டு, அந்த 5 காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அதையும் விட்டுட்டு, அந்த மாயைன்னு முதல்ல எடுத்து ஊசியில நூல் கோத்தாரே அதோட மட்டும் நின்றுகிட்டு இருக்கு உயிர் படங்கள்ல. இப்போ இந்த உடல் வைஸ் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். 31 தத்துவங்கள், அடுத்து 15 விட்டுட்டு மீதி இருக்கிற 16 தத்துவங்கள், அதுல 8 விட்டுட்டு மீதி 8 தத்துவங்கள், அதுல சித்தத்தை விட்டுட்டு மீதி 7 தத்துவங்கள், அதுல 5 விட்டுட்டு ஒரு தத்துவம், அப்படின்னு இப்படி தத்துவத்துல கொண்டுட்டு வரேன். இதையே நம்ம இங்க நம்மளுடைய என்ன சொல்றது, சக்கரங்கள் என்று சொல்லக்கூடியதுல சொன்னா, முதல்ல 31 தத்துவங்களோட செயல்படும் போது இங்கே நிற்கும், 16 தத்துவங்கள் வந்த உடனே இங்கே நிற்கும், புரியட்ட காயமாகிய 8 கழிஞ்சு மீதி 8 வந்த உடனே இங்கே 8 தத்துவங்களோட மட்டும் இருக்கும்போது இங்கே இருக்கும். அப்புறம் சித்தம் என்கிற தத்துவத்தை விட்டுட்டு, பிரகிருதியை விட்டுட்டு மீதி இருக்கிற வித்யா தத்துவங்களோட இங்கே நிற்கும். அதுக்கப்புறமா கடைசியா மாயை என்று சொல்லும்போது மூலாதாரத்தில் போய் நிற்கும் உயிர். அப்ப நம்ம ஆழ்ந்து தூங்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், உயிர் அங்கிருந்து 5th ஃப்ளோர்ல இருந்து இறங்கி 4th ஃப்ளோரு, 3rd ஃப்ளோரு, 2nd ஃப்ளோரு, 1st ஃப்ளோர் வந்துட்டு காலையில எழுந்திரி மணி 7 ஆயிடுச்சு அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு திரும்ப மேலே ஏறி லாஸ்ட் ஃப்ளோருக்கு வரைக்கும் வந்துருது. 5வது நிலையாகிய உயிர் படங்கள் என்ற நிலையில் கஞ்சுக உடலையும் விட்டு காரண உடல் ஒன்றோடு மட்டும் தொடர்பில் இருக்கும். பெரிய வீடாக இருந்தது இப்போது சிங்கிள் சாவி ஆயிடுச்சு. வீட்டை பூட்டிட்டு வெளியில போகும்போது சாவி மட்டும்தான் எடுத்துட்டு போறோம், வீட்டையா எடுத்துட்டு போறோம். அந்த ஒரு சாவியை வச்சே பின்னாடி எதை வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அது சாவி எது, மாயை. மாயை எது, இந்த உயிருக்கான 31 தத்துவங்கள்ல ஒரு குட்டி மாயை, அசுத்த மாயையில ஒரு குட்டி மாயை. அதை மட்டும்தான் நம்ம இந்த உயிரோட இருக்கோம். இந்த பஞ்ச கஞ்சுகமும் அதோட இருக்கும். காலம், நியதி, கலை, வித்தை இருக்குல்ல, திரும்ப நம்ம பிறக்கணும். இறைவன் 5 தொழில் செய்யறான்ல. இப்ப படைத்தல் செஞ்சான், காத்தல் செஞ்சிருக்கிறான், அப்புறம் ஒடுக்குதல் செய்யறான்.
ஒடுக்குதல் செஞ்ச பின்னாடி அடுத்து 2 இது இருக்கு. அது நிறைய மாணவர்களுக்கு தெரியறதில்ல. நேர்முக தேர்வுல யாருக்கும் இதுக்கு ஒழுங்கா பதில் சொல்றது இல்லை. 3ஓட நிறுத்திக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா அடுத்து ஒடுக்குதல், அருளல், மறைத்தல். அருள்ன பின்னாடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? மறைத்தல், அருளுதல் அப்படி சொல்லணும். ஸோ மறைத்தல், அருளுதல் அதெல்லாம் நடக்கணும் இல்லையா? இப்போ அதெல்லாம் பண்றதுக்கு இப்படி ஆன்மாவானது விழிப்பு நிலையில் நெற்றி புருவத்தில், அது வேற, கனவு நிலையில் கழுத்திலும், உறக்க நிலையில் இதய பகுதியிலும், பேருருக்க நிலையில் தொப்புள் பகுதியிலும், உயிர்ப்படங்கள் நிலையில் மூலாதாரத்திலும் மையம் கொள்ளும். ஆக இப்ப இந்த வித்யா தத்துவங்களோட இந்த கஞ்சுக உடலோட இந்த உயிர் இருக்கும், உயிரோட போகும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அட்வான்ஸ் மாணவர்கள் தெரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய வினைகள் எல்லாம் பல பிறவிகளில் நாம் சேர்த்த வினைகள் சஞ்சிதம் எனப்படும், எல்லாம் ஒரு மலைகள் போல குவிந்திருக்கிறது அப்படின்னு அதை எங்கேயோ கொண்டு போய் ஒரு பெரிய தனியா ஒரு கைலாசான்னு ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல வச்சிருப்பாரு சாமி. அப்புறமா அங்கிருந்து கப்பல்ல எடுத்துக்கிட்டு வருவாரு. அப்படி கிடையாது. எங்க இருக்கு? பண்ணின அத்தனை அட்டகாசமும் இந்த வித்யா தத்துவங்கள்ல போய் பஞ்சகஞ்சுகத்துல உட்கார்ந்துருக்கு. இதான் பெருமான் நியாயவான், நீதிவான், தர்மன். தர்மன் பேரு பஞ்சபாண்டவர்கள் இருக்கிற தர்மன் இல்ல, முதல் தர்மன் சிவபெருமான். அந்தந்த உயிர்களுக்கு உண்டான பாவ புண்ணியங்கள் அந்தந்த உயிர்களோடவே இருந்து அந்தந்த உயிர்கள் பிறவி எடுக்கும்போது அந்தந்த உயிர்களோடவே விரிந்து திரும்ப அந்த உயிரோடவே ஒடுங்கி அந்த உயிரோடவே எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. தனியா எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருப்பாரு, கோடவுன்ல வச்சிருப்பாரு, அப்புறமா ஒரு டாடா ஏச அனுப்பி எடுத்துக்கிட்டு வருவாருன்னா லோடு மாறி போயிடும். உங்க புண்ணியமெல்லாம் எனக்கு வந்துடும், என் பாவமெல்லாம் உங்களுக்கு வந்துடும். உயிரோடவே சேர்ந்து போய்கிட்டு எப்படி போகும் அது? அதெல்லாம் பெருமானுடைய கணக்கு. அதான் அது கஞ்சுகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சட்டம் இல்லாமல் பிள்ளை வெளியில் தூக்கிட்டு போக முடியாது. சட்டப்படாமல் குழந்தைங்களை நேக்கடா கூட்டு போக முடியுமா? சட்டப்பட்டு தானே கூட்டு போக முடியும். அதனால என்ன பண்ணுது குழந்தை? உடலை தானே மாத்துது, உடலை மாத்துது. கையிலே ஐயாவாக இருந்தது, அப்புறம் கையிலே நாயாக போகுது. ஏதோ ஒன்று ஆகிட்டு போகுது, இல்லைன்னா நாயகி ஆகிட்டு போய் கையிலே ஐயி ஆகிட போகுது. உடலை தானே மாத்துது. அது சும்மா டிரான்சியன்ட், சாதாரண விஷயம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சுத்து போயிட்டாரு அப்படிலாம் கிடையாது. எது போகிறது நார்மல். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். நம்ம என்ன செத்தே போனது இல்லையா? செத்ததே கிடையாதா? நம்ம செத்தது 7 கடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி. அத்தனை பிறவிகள்ல நான் எடுத்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அத்தனை தடவை செத்துருக்கிறேன்னு அர்த்தம். அத்தனை தடவை நமக்கு சங்கநாதம் ஊதி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சாகுறதுலாம் அபசகுணம்னு நினைக்காதீங்க. சாகலைன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்க முடியாது. அதனால சிவபெருமான் அழிக்கும் கடவுள்னு கவலைப்படக்கூடாது. அழிச்சதுனாலதான் நல்ல நிலைக்கு வந்திருக்கும். நாயா இருக்கிறத நம்மளை அழிக்கவில்லை என்றால் நாயாவே தொடர்ந்து இருப்போம், சீனியர் நாயா இருக்கும். நமக்கு சிவனடியார் ஆக்கணும் அப்படின்னா நாயிலிருந்து அழிச்சதான் சிவனடியார் ஆக்க முடியும். சரி, இதையெல்லாம் தெரிந்து தெளிந்தால் அதுதான் ஞானம். மெடிடேஷன் அல்லது தியானம் செய்ய 30 நிமிடங்கள் தேவையில்லை, 30 வினாடிகள் தேவை. சரியை பண்ணணும், முதல்ல விளக்கேற்றணும், உழவார பணி பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும், எல்லாம் பண்ணணும், அது அபிஷேகம் பண்ணணும், பிரதோஷத்துக்கு போகணும், அதெல்லாம் சரி. இதெல்லாம் இறைவனை உருவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய, உருவமாக பார்த்து இதோ அங்க இருக்குது அப்படின்னு வழிபடுறதுக்கு பேரு உருவ வழிபாடு என்று பெயர். அடுத்தது அருவம் என்று பெயர். ஒரு உருவம் இருக்கும், ஆனா அது நடராஜர் மாதிரி கண்ணு, காது, மூக்கு, ஜட, கை அதெல்லாம் இருக்காது. சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய சதாசிவம். சதாசிவம் அருவ அரு உருவம். அரு உருவம் கண்ணுக்கு தெரியா, கண்ணு மூக்கு இருக்காது, ஆனா ஏதோ ஒரு சட்டியை கவுத்த மாதிரி ஒண்ணு இருக்கும். இதுதான் அரு உருவம் என்று சொல்லக்கூடியது. இதைத்தான் நாம் கிரியை நிலை என்று சொல்கின்றோம். இறைவனை வெளியிலும் உள்ளும் வைத்து வழிபடுகின்ற முறை. இதுல தீக்கை முறைக்கு பெயர் நம்ம என்ன சொல்றோம்? விசேட தீக்கை அப்படின்னு சொல்றோம். முதல்ல பண்றது சரிய சமய தீக்கை. அதுதான் கடவுள், அவரு விநாயகர். இவரு சிவபெருமான் கிடையாது, இவரு வீரபத்திரர், அவரு சண்டிகேஸ்வரர், இவர் விநாயகர், அவர் முருகன் அப்படிங்கிறதெல்லாம் தூளமாக பேசுவது. அருவம் அருவம் அரு உருவம். இப்போ அரு உருவமாக வைத்து வழிபடுவது கிரியை நிலை என்று சொல்கின்றோம். அடுத்தது யோக நிலை. யோக நிலையில என்ன ஆகுது? இறைவனும் நாமும் ஒன்றாக கலந்து விடுகின்றோம். இங்க தனியா அந்த சிவலிங்கம் கூட தெரிய மாட்டேங்குது. அப்ப என்னாச்சு? உருவ வழிபாடு மாறி அரு உருவ வழிபாடு மாறி இப்ப அருவ வழிபாட்டுக்கு வந்துட்டோம். இந்த நிலைக்கு பெயர் நிர்வாண தீக்கை என்று சொல்லுவோம். இதுக்குன்னு தனியா ஒன்றும் கிடையாது. இது விசேட தீக்கையிலேயே இது நடக்கும் சிலருக்கு.
இதற்கு அடுத்தது தான் ஞான தீக்கை என்று சொல்லக்கூடிய ஞான நிலை. இரண்டரை கலந்து விடுகின்றது. இப்போ மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா 30 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும், விளக்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த அந்த ஜோதியை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்ணு சிமிட்டக்கூடாது, கை இப்படி வச்சுக்கணும், முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். இதெல்லாம் எல்கேஜி யூகேஜியில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கையை எப்படி காமிக்கணும், வலது பக்கம் திரும்புவதாக இருந்தால் இப்படி காமித்து கை கொஞ்சம் 45 டிகிரி திரும்பி இப்படி காமிக்கணும், அப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அப்படியா திருப்புறோம்? இப்போ நம்ம எப்போ திருப்புறோன்றது பின்னாடி வர்றவனுக்கே தெரியாது. அப்படி திருப்புறோம் வண்டியை. அதுபோல பயன் நம்ம அனுபவப்பட்டு விட்டால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் விளக்கத்துக்காக சொல்கிறோம். இப்போ மெடிடேஷன் பண்ணணும், நான் சரியை கிரியையெல்லாம் முடிச்சுட்டேன், யோக நிலைக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், மெடிடேஷன் பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முதல் கேள்வி என்ன கேளுங்க? இப்போ 5 உடலோட நான் இருக்கிறேனா? ஆமாம் இருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் இந்த பஞ்சபூதங்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன், இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ 4 உடலில் இருக்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்? இப்போ 3வது உடல், 2வது உடல், 1வது உடல். அப்படியே நீங்கள் அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா அதுலேயே தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஆக மெடிடேஷன் பண்ணுறதுக்கு 30 நிமிடம் தேவையில்லை, 30 செகண்ட் போகும். ஒன்றுலேயும் நான் கேள்வி கேட்க சொல்கிறேன். நான் யார்? அந்த கர்ணமா? ஞானேந்திரியமா? கண்மேந்திரியமா? பஞ்சபூதமா? இல்லை. இப்போ இதெல்லாம் சேர்த்தது எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் நான் இல்லை, நான் இதற்கு மேலானவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இதெல்லாம் சேர்க்கிறது. இதுதான் மாயையோடைய ஸ்பெஷல். இவ்வளோ ஏன் விரிக்கிறாரு அப்படின்னா, இந்த விரிஞ்சதெல்லாம் உண்மை இல்லை, நான் தான் உண்மை, சிவம் தான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை விரிக்கிறார் பெருமான். இப்போ நம்ம நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன், நான் யாருன்ற கேள்வியை முதல்ல கேட்குறோம். அப்போ நம்ம இப்போ 5 உடல்களை படிச்சுட்டதுனால நான் 5 அளவுக்கு தூள உடலா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நான் தூள உடலா? இல்லையே. இப்போ நான் தூங்கினேன் அப்படின்னாக்க இந்த 15 கருவி ஆஃப் ஆகிடுது, ஆனால் என் உயிர் இருக்கு, தட்டினா எழுந்திரிச்சிடுறேன். அப்போ இந்த 15 கருவிகள் நான் இல்லை, கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் நான் இல்லை. நான் என்பது இப்போ நம்ம உயிரை ரெஃபரன்ஸாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். உயிரையே உயிரை கேட்குது, யார் நீ? ஓ, நீ நிலமா, நீரா, ஆகாயமா? இல்லையே. கொஞ்சம் அப்படி தூக்கம் மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்க உடனே இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஆஃப் ஆகிடுது, கண்மேந்திரியம் ஞானேந்திரியங்கள்லாம் ஆஃப் ஆகிடுது. அப்புறம் எப்படி நான் அதுன்னு சொல்ல முடியும்? ஆக இந்த கருவிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஆஃப் ஆகிற கருவிகள். இதை நம்பி காலத்தை வீணாக்க வேண்டாம். சரி, அதுக்கு அடுத்து போங்க. அதுக்கு அடுத்து புரியட்ட காயம் இருக்கு, தன்மாத்திரைகளும் இந்த 3 அந்த காரணம், அது அந்த உடலுக்கு போறீங்க. அப்ப அந்த தன்மாத்திரைகள் நீங்களா? ஜட பொருள்களோட என்ன சேர்ந்தது. அந்த காரணம் நீங்களா? இல்லையே, அது இல்லை. சரி, ஓகே. அப்போ அது இல்லைன்னா அடுத்தது என்ன? அடுத்தது அந்த குண உடல்ல சித்தம் சேர்ந்துதே, அந்த சித்தம் சேர்ந்துதே உங்க உயிர்ல அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு பதில் தெரியுது. நான் இருந்தேன், அதில் இது சேர்ந்தது, இது சேர்ந்தது, இது சேர்ந்தது, இது சேர்ந்தது, இது சேர்ந்தது, 31 சேர்ந்தது. இது எல்லாம் வாட்ச்மேன் மாதிரி இன்னொரு 5 சேர்ந்தது. அப்ப நான் இருந்தேன், இதெல்லாம் சேர்க்கப்பட்ட கருவிகள் தானே தவிர இந்த கருவிகள் நான் கிடையாது. இது தெரியறதுக்கு தான் இந்த புல்லாகி பூடாய் புழுவாய். ஆக ஒரு 30 செகண்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தியானம் செய்ய நேரம் இல்லை என்று சொல்பவர்கள் கவனிக்க, 30 செகண்ட் நேரம் பத்தாதா? கண்ணை முடிக்குங்க. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு ஒரு 3 தடவை சொல்லிடுங்க. ஓம் ஓம் ஓம்னு ஒரு 9 தடவை சொல்லிடுங்க. இப்போ 36 தத்துவங்களை ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. முதல்ல உயிருக்கு இறைவன் இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக 31 கருவிகளை சேர்க்கிறான். முதல்ல மாயையை சேர்க்கிறான், அப்புறமா வித்யா தத்துவங்களை சேர்க்கிறான், அப்புறமா சித்தத்தை சேர்க்கிறான், அதுக்கப்புறமா இது புரியட்ட காயம் சேர்க்கிறான், அதுக்கப்புறம் 15 தத்துவங்களை சேர்க்கிறான். இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அதுக்கப்புறம் என்ன ஒடுங்கும் போது என்ன ஆகுது? இந்த கடைசியாக சேர்ந்தது முதல்ல ஒடுங்கும், அதுக்கப்புறமா அடுத்தது ஒடுங்கும், அடுத்தது ஒடுங்கும், அடுத்தது ஒடுங்கும், அடுத்தது ஒடுங்கும். இப்போ நான் யாரு? நான் இந்த கடலா, பசிபிக் பெருங்கடல், ஆசியா பெருங்கடலா நானா? இல்லையே. அமெரிக்கா நானா? இல்லையே. நான் செத்தாலும் அமெரிக்கா இருக்கு. இப்போ நான் அமெரிக்கா, இந்த நிலம் நான் கிடையாது, இந்த நீர் நான் கிடையாது, இங்கே இருக்கிற நெருப்பு நான், நான் செத்த பின்னாடி வெயில் அடிச்சா என்ன, மழை பெஞ்சா என்ன? ஆக என்னுடைய உயிர் வேற. இப்போ 102 டிகிரி வெயில், இது வேற, இது நான் இல்லை. சரி, ஓகே. அப்போ என்னுடைய கண்ணு நானா? இல்லை. என் காது நானா? இல்லையே.
மூக்கு நானா, நாக்கு நானா, இல்ல இல்ல இல்ல. கை நானா, கால் நானா, கருவாய் நானா, எருவாய் நானா, இல்ல 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 இல்ல. இந்த 15 நான் இல்லையா? சரி விடுங்க. அப்ப வேற யாரு? அங்க மேல போங்க. மேல போனா என்ன இருக்கு? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் இருக்கு. அது நானா? இல்ல. அதெல்லாம் இந்த பஞ்சபூதத்தை படைக்கிறதுக்காக வந்தது. அப்புறம் வேற என்ன? மனம், சுத்தம், புத்தி, அகங்காரம் அதெல்லாம் இல்ல. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவர் மூளைச்சாவு ஏற்பட்டு விட்டதால் உடல் கருவிகளை மற்றவர்கள் கொடுக்குறோம்லாம் பேப்பர்ல போடுறாங்கல்ல. அவசரமா அவருடைய ஹார்ட்டை எடுத்து வித்தின் 1 ஹவர்ல இங்க இருந்து பாம்பேல கொண்டு போய் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்களே. அப்ப மூளை தான் செத்து இருக்குது அவருக்கு. உடல் கருவிகள் இருக்கு. அந்த உடல் கருவிகள் இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆடிக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளேயும் அதை கொண்டு போய் சேர்த்தரணும். அதுக்கு ஸ்பெஷலா ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு போவாங்க. ஸோ அது போல அது நானா? அது நான் இல்லை. சரி அப்போ மேலே போங்க. மூல பிரகிருதி சேர்ந்துச்சே சித்தம். நான் சித்தமா? இல்லை இல்லை இல்லை. சித்தம் எண்ணில் சேர்ந்தது. அதனால நான் சித்தம் இல்லை. இப்போ நான் சட்டையா? நான் உத்ராக்கமா? நான் கண்ணாடியா? அப்படின்னா இதெல்லாம் எண்ணில் சேர்ந்த பொருள்கள். இப்போ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் கலட்டப்பட்டு விடும். அதுபோல நான் யார், நான் யார், நான் யார், நான் யார், நான் யார், நான் உயிர், நான் மாயை கூட கிடையாது, நான் உயிர். நான் மாயை இல்லை என்று தெரிந்துவிட்டால் வேற என்ன இருக்கு? சிவம் தான் நமக்கு இடம். ஒன்றும் மாயையில் நிற்கணும், இல்லைன்னா சிவத்தில் நிற்கணும். நான் மாயையில் நிற்கவில்லை அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு வந்து விட்டால் சிவத்தில் நிற்கின்றோம் என்று அர்த்தம். இதற்கு பெயர் தான் சத்தி நிபாதம். இருவினை ஒப்பு சத்தி நிபாதம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சாலவும் சாருவும் காஞ்சி விறகு ஈரவர்கள்லாம் வந்துடும். இப்போ கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டோம். இந்த உடலாம் இந்த உடலாம் இந்த உடலான்னு சொல்லிட்டோம். அதை கொஞ்சம் நிறுத்தி சரி இப்போ நான் என்னுடைய அஞ்சு கருவிகளை 5 புலன்களை நான் இப்போ வந்து ஒன்றொன்னா ஆஃப் பண்ணுறேன். என்னுடைய நாக்கு சுவையை அறிகிறத நிறுத்துறேன். இப்போ இனிப்பு, புளிப்பு, காரம், அறுசுவை இதுக்கு இல்லை. வெறும் எச்சில் சுவை தான் இருக்குது. அது டம்மியாக பிளைன் வெண்ணிலாக்கு மாதிரி இருக்குது. ஸ்ட்ராபெரி எல்லாம் இல்லை. சரி ஓகே. காது சத்தத்தை நிறுத்துறேன். மனசு அங்கங்கே ஓடுறதை நிறுத்துறேன். அப்படி ஒன்றொன்னா நம்மளே கான்சியஸாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டே வர்றதுக்கு பெயர் தான் மெடிடேஷன். இதுதான் யோக நிலை என்று பெயர். இதுக்கு பல வழிகள் இருக்கிறது. அடுத்தடுத்த வகுப்புகளில் இல்லைன்னா திருமூலருடைய திருமந்திரத்தை நீங்கள் படித்தால் இன்னும் பல வழிகளே அவர் சொல்லியிருக்கிறார். குண்டலினி சக்தி மேலே ஏற்றுறது அதெல்லாம் சொல்லுவார். இந்த கேள்விகளை நாம் கேட்டு 10 கேள்விக்கும் பதில் இல்லை இல்லை என்று தோன்றினால் தியானத்தை தொடுங்கள். ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆமாம் என்று பதில் வந்தால் தியானத்தை நிறுத்தி விடுங்கள். எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட வேண்டாம், ஃபோன் பண்ணலாம். ஐயா நான் தான் அந்த காரணம், நான் தான் அந்த காரணம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உயிரில் மாயை சேர்ந்தது காரண உடல். உயிரில் 5 காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சேர்க்கப்பட்டது பஞ்சகஞ்சுகம். அந்த நிலைக்கு பெயர் புருடன். அதற்கு மேல் சித்தம் சேர்க்கப்பட்டது, அதற்கு மேல் புரியட்டகாயம் சேர்க்கப்பட்டது, அதற்கு மேல் இந்த பஞ்சபூதங்கள் சேர்க்கப்பட்டது. அப்படின்னா எதுக்கு மேல் இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு? அதுக்கு மேல் அதுக்கு மேல் அதுக்கு மேல் அதுக்கு மேலுங்கும் போது அது வேற, அது இது இல்லை. ஆக இந்த பஞ்சபூதங்களும் நான் இல்லை, இந்த உடல் நான் இல்லை, இந்த அறிவு நான் இல்லை, இந்த பாவம் புண்ணியம் நான் இல்லை. அப்ப நான் யார்? நான் சிவம். இவ்வளவு சீக்கிரம் 2 மணி நேரத்துல இது தெரிஞ்சிரும்னா உடம்புல புத்து வர்ற மாதிரி ஏன் இமயமலையில தவம் இருக்கிறாங்க? ஒரு 1000 ஆண்டுகள் தவம் செஞ்சா என்ன தெரியுமோ அதை நான் சொல்றேன். சயின்ஸாலேயே 5000 வருஷத்துல கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றேன். உங்களுக்கு 1/2 மணி நேரத்துல சொல்லியிருக்கிறேன். வான்மை